ஓகே. சார் ஆடியோபுலா இருக்கா? செக் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட இஎம்ல லாஸ்ட் செஷன். அதாவது ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ஒரு பாராகிராஃப் மாரி குடுத்து சிலபஸ் காமிச்சிருப்பேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க. அதுல லாஸ்ட் பாருங்க. இப்ப நான் மென்ஷன் பண்றத பாருங்க. பச்சை கலர்ல. பின் ஜாயின்ட் பெர்ஃபெக்ட் ஃப்ரேம்ஸ் வித் வெர்டிகல் லோட்ஸ் ஆன் நோடல் பாயிண்ட்ஸ். ஓகே. எதுல ஒத்திக்கிட்டு இருக்காங்க? ஒரு மெத்தட். மெத்தட் ஆஃப் ஜாயின்ட் ஒன்லி அப்படின்னு தான் குடுத்துருக்காங்க. அனாலிட்டிக்கல் மெத்தடு, கிராபிக்கல் மெத்தடு, மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ், டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தட். நெறைய மெத்தட் இருக்கு. இதுல அவங்க கேட்டிருக்கிறது மெத்தட் ஆஃப் ஜாயின்ட்ஸ் ஒன்லி. அப்ப இன்னைக்கு நடத்தப் போற இந்த ஒரு ஒரு செஷனோட கொஸ்டின்ஸ் ஏரியா எவ்வளவு அப்படின்னா, மேக்ஸிமம் அதாவது 3 கொஸ்டின் கேட்கலாம் அல்லது 4 கொஸ்டின் கேட்கலாம். 4 கொஸ்டின் கேட்கலாம். ஓகே. இது இந்த 10 கொஸ்டின பொறுத்து 3ஆ அப்படிங்கிறது. ஒரு சில டைம்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப 3 கேட்கல 3 வச்சுக்கிறோம். ஆவரேஜா 2 வேணாம், 4 வேணாம், 3 வச்சுக்கிறோம். 3 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த 3 கொஸ்டின்ங்கிறது நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கரெக்ட்டா இந்த செஷன் எவ்வளவு நேரம் போகுதுன்னு எனக்கே தெரியல. பெருசா போகும்னு நான் சொல்லல. 1 1/2 ஹவர்ல முடிச்சுருவோமா? 2 மணி நேரத்துல முடிச்சுருவோமா? இல்ல 1 ஹவர்ல முடிச்சுருவோமா? கரெக்ட்டா எனக்கு தெரியல. ஆனா கொண்டு போறேன். எவ்வளவு நேரத்துல முடிக்கிறோம்னு பாருங்க. அத முடிக்கும்போது ஒரு 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 தெரியும். இது இவ்வளவு ஈஸியா இருக்கே! இவ்வளதானா? அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஹெட்டிங் குடுத்துக்கிறங்க. அதாவது பின் ஜாயின்ட் பிரேம்ஸ்ன்னு போடுங்க. சாப்டர் 5. சார் 3 கொஸ்டின். இந்த செஷன் முடிக்கும்போதே எக்ஸ்ட்ரா உட்கார்ந்து படிக்கக் கூடாது. இந்த கிளாஸ் கவனிக்கிறதுலே 3 கொஸ்டின் ரெடி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். பின் ஜாயின்ட் பிரேம்ஸ். 3 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய வீட்டோட இப்ப நீங்க ஒரு ரூம்ல உட்கார்ந்துருக்கீங்க. இந்த வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படிதானே இருக்கும் வீடு. கீழ ஃப்ளோரு, மேல ரூஃப் இருக்கும். சார் என்ன சொல்றேன் புரியுதா சார் உங்களுக்கு? 4 பக்கமும் தட்டு மாரி அடைச்சது தான் ஒரு ரூமு. அப்படித்தானே இருக்கு உங்க ரூமு. புரியுதா நான் சொல்றேன்னு? அப்ப அப்ப இது எப்படி? இது ஒரு பிரேமு, இது ஒரு பிரேமு, இது ஒரு பிரேமு, இது ஒரு பிரேம். அப்ப நார்மலா ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து என்ன செக்ஷன் சொல்லுவோம்னா, பிரேம்டு செக்ஷன்னு சொல்லுவோம். அப்ப பிரேம்ங்கிறதுக்கு வார்த்தை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அப்ப நார்மல் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரேம்டு செக்ஷன். இப்ப இந்த பிரேம் குடுக்குறோம்னா, நமக்கு ஜாயிண்ட் இருக்கும். வெறும் தட்டு மாரி இருக்காது. இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கும். இந்த காலம் வந்து இந்த வியூல இணைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கும். இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கும். இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கும். சொல்றேன். அதுக்கடுத்து ஒரு பெரிய ஒர்க் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா, இல்ல உங்க வீட்ல ஏதாச்சும் ஒரு பெரிய செட்டு போட்டுருக்காங்க. கார் பார்க்கிங் போட்டுருக்காங்க. இல்ல பெரிய ஒரு பால் பண்ணை வச்சிருக்கீங்க. இல்ல பெரிய வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் வச்சிருக்கீங்க. உற்பத்தி பண்ற பாரு ஒரு 100 பேர் உள்ளுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்டின்னா, இப்ப அந்த மாரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்டி போட்டுருப்பாங்க. செட்டு போட்டுருப்பாங்க. இப்டி கூடாரம் மாரி இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்டி கண்ணுக்கு வந்து இப்டி தெரியும். அங்கன கண்ணாடி இப்டி போட்டுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இது ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. முதல்ல சொன்னது ஒரு பிரேம்டு ஸ்ட்ரக்சர். இப்ப வந்து இந்த ரூப்ல குடுத்திருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸ தான் ரூப் ட்ரெஸ்ன்னு சொல்றோம். ட்ரெஸ்ஸஸ், ட்ரெஸ்ஸஸ். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இது 2ம் புரியுதா வார்த்தை? இதான் இதான் சார் இத தான் நம்ம வந்து இந்த 5வது யூனிட்ல படிக்க போறோம். எக்ஸாம்ல வந்து இது டெஃபனேஷனே கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க நடைமுறையில பார்த்திருக்கிறது ஒர்க் ஷாப்ல பார்த்திருப்பீங்க மேல. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல்ல பார்த்திருப்பீங்க. அத தவிர்த்து உங்க வீட்ல கார் பார்க்கிங் போட்டுருக்காங்க, செட்டு போட்டுருக்காங்கன்னா, இந்த முக்கோண வடிவில குடுத்திருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸ வந்து பார்த்திருப்பீங்க. ஓகே. அதுக்கடுத்து நீங்க எங்க பார்த்திருப்பீங்கன்னா, நீங்க ஏர்டெல் டவர், ஏதாச்சும் ஒரு டவர் பக்கத்துல இருக்கு அப்டின்னா, அந்த டவர் இப்படிதான் இருக்கும். முக்கோணம் முக்கோணமா கனெக்ட் பண்ணி இருக்கு. பார்த்திருக்கீங்களா என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கீழேருந்து டவர் நிக்குதுன்னு வச்சுக்கிருங்களேன். இப்படித்தானே குடுத்திருப்பாங்க. ஓகே. அதுக்கடுத்து வேற என்ன சொல்லலாம் அப்டின்னா, நீங்க பெரிய
எலக்ட்ரிக்கல் போல்ஸ் பெருசு பெருசா குடுத்திருப்பாங்க. டவர் மாரி எலக்ட்ரிக்கல் போல்ஸ் வந்து லைன் கட்டி கட்டி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அப்ப அந்த மாரி இடத்துலயும் இந்த ட்ரஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரஸ்ங்கிறது பேசிக்கா நம்ம பொதுவா கன்ஸ்ட்ரக்ஷன்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல அதிகம் யூஸ் பண்றோம். பொதுவான வடிவம்னு எக்ஸாம்ல கேட்கும்போது ட்ரையாங்கிள் தான் டிக் பண்ணணும். இதே ட்ரஸ் நெறைய வடிவத்துல இருக்கு. நான் வந்து டைப்ஸ்ல காமிப்பேன். அப்ப ஒரு பிரேம்டு ஸ்ட்ரக்சரையும், ஒரு ரூப் ட்ரஸஸையும் எடுத்து சால்வ் பண்றது தான் சாரி தியரட்டிக்கல் போர்ஷன்ல பார்க்கிறது தான் ஜேம் மெக்கானிக்ஸ். அதாவது பின் ஜாயின்ட் பிரேம்ஸ். சார் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஓகே. இப்ப ஸ்டார்ட் பண்றேன். அப்படியே ஃப்ளோல கொண்டு போயிட்டே இருக்கோம். அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் பிரேம். இப்படிதான் பணம் குடுத்தேன். நானும் இங்க வரையறேன். ஃப்ரேம்ங்கிறது என்னன்னா, எ ஃப்ரேம் மே பி டிஃபைன்ட் அஸ் எ ஸ்ட்ரக்சர். இது ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இது என்ன சொல்லுவோம்? இது ஒரு பார்ன்னு சொல்லுவோம். இதே மாரி பல பார்ஸ் கனெக்ட் பண்ணது தான் ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஒரு டோருக்கு ஒரு ஃப்ரேம் எடுக்கிறோம் அப்படின்னா, இங்க ஒரு கட் அடிச்சிருப்பாங்க, இங்க ஒரு கட் அடிச்சிருப்பாங்க, இங்க ஒரு கட் அடிச்சிருப்பாங்க, இங்க ஒரு கட் அடிச்சிருப்பாங்க. இத தான் ஃப்ரேம்ன்னு சொல்லுவோம். அப்ப ஒவ்வொரு கட்டையும் இங்க ஸ்ட்ரக்சரா பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? பார்ஸ்ன்னு சொல்லுவோம். லோட் ஆக்சிஸ் ஆக்ட் ஆகுற மாரி. எழுதிக்கிறேங்க. அப்ப எ ஃப்ரேம் மே பி டிஃபைன்ட் அஸ் எ ஸ்ட்ரக்சர். ஓகே. மேட் அப் ஆஃப் செவரல் பார்ஸ். இதுன்னா பல பார்ஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மேட் அப் ஆஃப் படம் குடுப்பேன். செவரல் பார்ஸ். அந்த பார்ஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு கட்ட இருக்குன்னா, இன்னொரு கட்ட எப்படி இருக்குன்னா, ஒண்ணு ஆணிய வச்சு அடிப்பாங்க. இல்ல ஆப்பு வச்சு அடிப்பாங்க. 2யும் ஜாயின் பண்றதுக்கு. இதே ஒரு ஸ்டீலா இருந்துச்சுன்னா, 2க்கும் இடையில வந்து வெல்ட் வச்சு விடுவாங்க. இதுல வந்து போல்ட் வச்சு நட்ட போட்டு திருகுவாங்க. அப்பதான் இந்த 2 கட்டையும் இணைக்க முடியும். அப்ப ரிவர்ட்டோ, வெல்ட்டோ பண்ணுவாங்க. ரிவர்ட்னா ஒரு ஆணி வச்சு அடிக்கிறது. போல்ட் குடுக்காம, பின்னாடி வந்து நட்ட வச்சு திருகாம. வெல்ட்னா உங்களுக்கு 2யும் சேர்த்து வச்சு வெல்டிங் அடிச்சு விடுறது. உங்களுக்கு தெரியும். வெல்டிங்க்கான வார்த்தை என்ன? ரிவேட் வேணா தெரியாம இருந்திருக்கலாம். இப்ப நான் சொல்லிட்டேன். ரிவேட்டட் அப்டின்னா என்னன்னா, ஒரு பலகை மேல இன்னொரு பலகைய வச்சு ஆணி அடிக்கிறது தான் ரிவேட். அது சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மரத்திலேயே வச்சு ஆப்ப வச்சு சொருகுவாங்க. அப்ப அது ரிவேட் தான். அது எப்ப சார் ஃபோல்ட்டா மாறும் அப்டின்னா, அந்த அந்த ரிவேட்ல இப்ப ஒரு ஆணி அடிக்கிறதுல பின்னாடி ஒரு நட்ட போட்டு விட்டோம்னா, அது போல்ட்டா மாறிரும். 2யும் சேர்த்து வச்சு அ உருக்கி விட்டுறோம் அப்டின்னா, அது வெல்ட் ஆயிரும். இப்ப எ ஃப்ரேம் மே பி டிஃபைன்ட் அஸ் எ ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். மேட் ஆஃப் செவரல் பார்ட்ஸ். இது எப்படி உருவாகியிருக்குன்னா, பல பார்களால் ஒருங்கிணைக்கப்பட்டது. இது எப்படி வந்து அப்ப ஒருங்கிணைக்கப்பட்டா பார்கள்னா இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னா, இது எப்படி வந்து இருக்கும்? அப்பன்னா, ஏதாச்சும் ஒண்ணு வச்சு இணைக்கணும்ல. டுகெதர் பண்ணணும்ல. 2யும் புடிச்சு வச்சுக்கணும்ல. ஒண்ணு கயிற புடிச்சு கட்டி வைக்கலாம். அதெல்லாம் பழைய காலத்து முறை. அப்ப இங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ரிவேட்டோ, வெல்ட்டோ பண்ணியிருப்பாங்க. அப்ப ரிவேட்டட் அண்ட் வெல்டட். ரிவேட்டட் ஆர் வெல்டட். அப்ப ரிவேட்டட் ஆர் வெல்டட் டுகெதர். அப்ப இன் எ ஃப்ரேம் தேர் வில் பி 1 ஆர் மோர் தென் ஒன் ஆஃப் இட்ஸ் மெம்பர். ஒரு ஃப்ரேம்ல எப்படி இருக்கும், நெறைய மெம்பர்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டாவே, மேல ஒரு பீம் போகும். சைடுல இங்கிட்டு ஒரு காலம், இங்கிட்டு ஒரு காலம். கீழ ஒரு ஃப்ளோர் பீம் போகும். அப்படிதானே சொல்லுவான். அப்ப 4 புறம் அடைக்கப்பட்டதா இருக்கும். அப்ப 1 ஆர் மோர் தென் 1 ஆஃப் இட்ஸ் எ ஃப்ரேம். பல பிரேம்கள். இப்போ ஒரு வீட்டுக்கு 4 பிரேம் இருக்கு. தேர் வில் இல்லாட்டி சாரி ஒரு நிமிஷம் இருங்க. 1 ஆஃப் இட்ஸ் மெம்பர் இஸ் சப்ஜெக்டட் டூ மோர் தென் 2 ஃபோர்ஸஸ்.
அப்ப இதுல எவ்வளவு இருக்குன்னா, மோர் தென் 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். நான் சொல்றேன். 2 ஃபோர்ஸஸ். இப்ப ஒரு பிரேம்டு ஸ்ட்ரக்சர்ல நான் ஒரு சின்ன படம் குடுக்குறேன் பாருங்க. 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு பின் ஜாயிண்ட் குடுத்துருக்கோம். இங்கேயும் ஒரு பின் ஜாயிண்ட் தான் வச்சுக்கிறேன். ஒரு பிரேம் வரையிறேன். பாத்துக்கிட்டுங்க. இதுல இது, இது, இது. இதுகளுக்கு நான் பேர் குடுக்குறேன். ஏ, பி, சி, டி. ஏ, பி, சி, டி. இதெல்லாம் ஜாயிண்ட்ஸ். ஏபி, பிசி, சிடி, டி. அதுக்கடுத்து டிபி. இப்ப ஏபி, பிசி, சிடி, டிஏ, டிபி. இதெல்லாம் மெம்பர்ஸ். 2 ஜாயிண்ட்களுக்கு இடைப்பட்ட அந்த கற்றை, அந்த ஸ்ட்ரக்சர் தான் மெம்பர்ன்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப இங்க கிஞ்சிட் குடுத்துருக்கேன் சார். கிஞ்சிட்ல எத்தன ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? எனிஒன்? ஒரு வெர்டிகல், ஒரு ஹாரிசான்டல். அப்ப இங்க ஒரு வெர்டிகல், இங்க ஒரு ஹாரிசான்டல். அப்ப இங்க என்ன சொல்லலாம்? இது ஏ குடுத்துருக்கேனா? RA, HA. இங்க RB, HP. அப்ப RA, RB, HA, HP. இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா ரியாக்ஷன் சொல்லுவோம். தேவையான எல்லா விஷயத்தையும் எழுதிட்டு இருக்கேன். சார் புரியுதா? அப்ப ஒரு பிரேமிட் செக்ஷன்ல என்ன இருக்கும்? ஜாயிண்ட் இருக்கும், மெம்பர்ஸ் இருக்கும், ரியாக்ஷன்ஸ் இருக்கும். சார் ஓகே தானே? ஓகே. அப்ப ஒரு பிரேம்னா என்னன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த பிரேம்ல எத்தன அடைப்பு இருக்கு? எத்தன மெம்பர் இருக்கு சுத்தி? 5 மெம்பர் இருக்கு. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அடுத்து ட்ரெஸ்ஸஸ். எப்பயும் இதுல ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பான். பொதுவா ஒரு ட்ரெஸ்ஸஸ் என்ன ஷேப்ல இருக்கும்? அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இது ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கான். ஈஸியான கொஸ்டின் தானே? ஓகே. அடுத்து 2வது எழுதிக்கிறேங்க. 2வது ட்ரெஸ்ஸஸ்ன்னு போடுங்க. ரூப்ல பாக்குறீங்களா? அதான் ரூப் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவா. ஓகே. மேல பார்த்தா பிரேம்டு ஸ்ட்ரக்சர். ஒரு பாக்ஸ் மாரி இருக்கு. ட்ரெஸ்ஸஸ் வந்து முக்கோண ஷேப்ல இருக்கும். குடுக்குறேன். A pin jointed frame used to support roof is called trusses. இப்போ ஒரு பின் ஜாயிண்ட் ஃப்ரேம்ல ஓகே ஒரு ரூப்ல குடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட் தான் என்ன சொல்லுவாங்க ட்ரஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இப்ப நீங்க இந்த ட்ரஸ்ஸஸ் குடுத்தா தான் இப்படி வரிசையா குடுத்துருப்பீங்க. இது குடுத்தா தான் அடுத்து சர்லின்லாம் வச்சு இது மேல ஆஸ்பெட்டோ சீட்டோ, இல்ல வேற வேற ஓடோ ஏதோ ஒண்ணு அடிக்க முடியும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ட்ரஸ்ஸஸே வந்து ஒன் ஆஃப் த சப்போர்ட்ன்னு சொல்றான். அப்ப இன் பின் ஜாயிண்ட் ஃப்ரேம் யூஸ்டு டூ சப்போர்ட் எதுக்கு? ரூஃப்க்கு. அததான் என்ன சொல்றான்? ட்ரஸ்ஸஸ்ன்னு சொல்றான். சார் ஓகேவா? ஓகே. அப்ப இன் ட்ரஸ்ஸஸ் லோட் எப்படி இருக்குன்னா, இது எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆகுது சார். ஒரு ட்ரஸ் மெம்பர்ல லோட் எங்க ஆக்ட் ஆகும்னா, அதோட மெம்பர்ல எப்பயும் ஆக்டிவே ஆக்ட் ஆகாது. மெம்பர்ல ஃபோர்ஸ் வச்சு தான் ஆக்ட் ஆகும். அதோட ஜாயிண்ட்ல வச்சு தான் ஆக்ட் ஆகும். ஜாயிண்ட்லயே லோட் வச்சு தான் ஆக்ட் ஆகும். மொமெண்ட் ஆக்ட் ஆகாது. நான் எல்லாமே தியரட்டிக்கலாவே குடுத்துர்றேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எல்லாமே. அது பயம் வேணாம். இப்ப இதுல 2வது பாயிண்ட் என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது இன் எ ட்ரஸ்ஸஸ் லோட்ஸ் ஆர் அப்ளைடு
only at the joint at the joints. அவ்வளோதான் 2 முடிச்சாச்சு. அடுத்து 3வது பார்ப்போம். 3வது என்னன்னா பின் ஜாயிண்ட். சார் ஒரு நிமிஷம் இருங்க. படம் குடுக்காம நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, முக்கோண ஷேப்ல தான் இருக்க போது. நான் சிம்பிளா குடுக்குறேன். போக போக நெறைய படம் குடுத்துட்டு இருப்பேன். ப்ராப்ளம் ஒண்ணு பொதுவா சால்வ் பண்ணணும். இல்ல இப்படி ஒண்ணு வருது அப்படின்னா, எப்படியா இருந்தாலும், எத்தன வந்தாலும் முக்கோணமா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கங்க. இங்க பாருங்க 2 முக்கோணம் மாரி தானே இருக்கு. ட்ரையாங்கிளா. அப்ப ட்ரெஸ்ஸஸோட ஷேப் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. மேலே எழுதியாரு. நெறைய டைம் ஏஐலே கேட்டுருக்காங்க சார். இந்த கொஸ்டின ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸஸோட ஒரிஜினல் ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ரையாங்கிள் ஷேப். ட்ரையாங்கிள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். சின்ன கொஸ்டினா இருந்தாலும். அதுக்கடுத்து இங்க ஒரு ஜாயிண்ட் குடுக்குறேன். இங்க ஒரு ஜாயிண்ட் குடுக்குறேன். அதுக்கடுத்து மொத்தம் எத்தன ஜாயிண்ட் இருக்கு? இங்க ஒரு கனெக்ஷன் குடுத்துருப்போம். இங்க ரிவெட் ஆர் வெல்ட் வச்சு அடிச்சிருப்போம் இத. இங்க அடிச்சிருப்போம். அப்ப இங்கேயும் அதேதான். ஏ, பி, சி, டி. ஏ, பி, சி, டி. இதெல்லாம் ஜாயிண்ட்ஸ். ஏபி, பிசி, ஏசி, சிடி, டிஏ. ஏபி, பிசி, சிடி, டிஏ, ஏசி. இதெல்லாம் மெம்பர்ஸ். அப்ப இங்க 2 ரியாக்ஷன்ஸ், இங்க 2 ரியாக்ஷன்ஸ். மொத்தம் ரியாக்ஷன் ஆர்ன்னு சொல்லுவோம். மொத்தம் எத்தன இருக்கு? இங்க 2, இங்க 2. வெர்டிகல் லோடு வரும்போது அத நான் சொல்லுவேன். லோடு வரும்போது அத நம்ம எடுத்துக்கிறோம்ல ஒண்ணு. அத நான் சொல்றேன். ஜஸ்ட் இங்க அ ரியாக்ட் 4 ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். 4 ரியாக்ஷன்ஸ். லோட பொறுத்து தான் நம்ம எடுக்கணும். ஹாரிசான்டல் லோடு வந்தா தான் நமக்கு என்ன செய்யணும்? கர்சன் ரேகை கன்சிடர் பண்ணணும். அது ஆஃபீஸியலா சம் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்ப குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட் இப்ப போட்டுக்கிறேன். ஓகே. அதுக்கடுத்து இப்ப எழுதிக்கிறேங்க. ட்ரெஸ்ஸஸ் குடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன குடுக்க போறோம் அப்படின்னா, பின் ஜாயிண்ட் 3வது. இப்ப பின் ஜாயிண்ட் பார்ப்போம். பின் ஜாயிண்ட்க்கான விளக்கம் என்னன்னா, இந்த சி, டி, ஏ, பி இது எல்லாமே என்ன ஜாயிண்ட்? பின் ஜாயிண்ட் தான். சார் என்ன சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? பின் ஜாயிண்ட் தானே! ஃபிக்ஸ்டா குடுத்துருக்கேன். எதுவுமே குடுக்கல. பின் ஜாயிண்ட் தான் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஹிஞ்சுடு, ரோலர் 2மே பின் ஜாயிண்ட் தானே! ஃபிக்ஸ்டு வந்து தான் வந்து பின் ஜாயிண்ட்ட உடைச்சு ரிஜிட் ஜாயிண்ட்டா மாறும். பின் ஜாயிண்ட் தான் குடுத்துருக்கேன். எல்லா இடத்துலயும் பின் ஜாயிண்ட் தான் இருக்கு. அப்ப ஒரு பின் ஜாயிண்ட்ல என்ன வரும்னா, அந்த பின் ஜாயிண்ட்ல லோட் ஆக்ட் ஆகும். ஆனா இந்த ஒரு காரணத்திலயும் அதுல வந்து மொமெண்ட் வந்து ஆக்ட் ஆகாது. மொமெண்ட் ஈக்குவல் 0 ஆயிரும். ஓகேவா? மொமெண்ட்னால எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. நீங்க பாருங்க. ஒரு கிஞ்சிடு சப்போர்ட்லயோ, ஒரு ரோலர் சப்போர்ட்லயோ மொமெண்ட் ரியாக்ஷன் வருமா? வராது தானே! ஜஸ்ட் குடுக்கக்கூடிய லோடுக்கு தகுந்த மாரி தானே வரும் ரியாக்ஷன்ஸு. சார் புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்ப எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்னால இத திருப்பி ரிப்பீட் பண்ணு. பின் ஜாயிண்ட்ட பொறுத்தவரை என்னன்னா, எ ஜாயிண்ட் when it transfers only axial forces and not moments. Moments is known as பின் ஜாயிண்ட்ஸ். அவ்வளதான். அதுக்கடுத்து எ ஜாயிண்ட் அதாவது ஏபிசிடி இந்த ஜாயிண்ட் when it transfer அதுல அப்ளை பண்றது. என்னது? ஒன்லி ஆக்சியல் ஃபோர்ஸஸ். ஒன்லி ஃபோர்ஸஸ் தான் ஆக்சியல் ஃபோர்ஸஸ் தான் குடுக்க முடியும். லோடு தான் குடுக்க முடியும். நாட் மொமெண்ட்ஸ். மொமெண்ட் எப்பயும் குடுக்க முடியாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அததான் பின் ஜாயிண்ட்ன்னு சொல்றோம். இப்ப ரிஜிட் ஜாயிண்ட்னா மொமெண்ட் கண்டிப்பா வரும். நான் மேக்ஸிமம் பின் ஜாயிண்ட் தான் குடுப்போம் ட்ரெஸ்ல. ஓகே சொல்றேன்.
இப்ப இஎம்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல பார்க்கல. ரெக்கார்டிங் ஆகுதா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஆகுது. அடுத்து அடுத்து என்ன குடுக்க போறேன் அப்டின்னா, நோட்ஸ்ன்னு எழுதிக்கிறேங்க. நோட்ஸ்ல நோடு NODE நோட்ஸ் அப்டின்னு எழுதிக்கிறேங்க. அதாவது ஆ எப்படி சொல்றது? ஒரு ஜாயிண்ட்ல ஒரு பிரேமோ இல்ல 2 பேரோ இப்ப இது 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 இந்தா இருக்கா? இங்க ஒரு இது வந்து ஜாயிண்ட் ஆகுது. இங்க ஒண்ணு ஜாயிண்ட் ஆகுது. இதே பிரேம் டு செக்ஷன்னா மேல அப்படிதான். இங்க இது ஒண்ணு ஜாயிண்ட் ஆகும். இங்க இது ஒண்ணு ஜாயிண்ட் ஆகும். 1க்கு மேற்பட்ட ஜாயிண்ட் வருது. சாரி ஒரு ஜாயிண்ட்ல 1க்கும் மேற்பட்ட பிரேமோ, ட்ரஸோ வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா, மெம்பர் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா, அதுதான் சொல்லுவாங்கன்னா, நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நோட்ஸ்ல நோடு எழுதுறேன் பார்த்துக்கங்க. நோட்ஸ் நோட்ஸ்ன்னு எழுதிக்கங்க. இதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, the joint in a frame when two or more members meet are called nodes. அப்ப ஒரு ஜாயிண்ட்ல 1, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மெம்பர்கள் வந்து இணையுது அப்படின்னா, அதான் ஒரு நோடுன்னு சொல்லுவாங்க. அப்ப மேல பாருங்க. பிங்கிறது ஒரு நோடு. ஏன்னா, ஏபிங்கிற மெம்பரும், பிசிங்கிற மெம்பரும் இணையுது. அப்ப ஏங்கிறது எத்தன இணையுது பாருங்க. சிஏ, டிஏ, பிஏ. அப்ப இது ஒரு நோடு. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? விளக்கம்? ஓகே தானே? ஓகே. அவ்வளதான். அதாவது டெக்னிக்கலா தான் அவங்க வார்த்தைய வந்து சுத்தி, சுத்தி கொஸ்டின்ல கேட்டு வச்சிருப்பாங்க. ஆனா விஷயம் கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஈஸி தான். நெறைய பேர் இந்த கான்செப்ட் புரியாம தான் கொஸ்டின விட்டுட்டு வந்துர்றாங்க. நோடுனா என்னன்னா, ஒரு ஜாயின்ட்ல எத்தன 1க்கு மேற்பட்ட மெம்பர் வந்து இணையுதுன்னா, அதான் நோடு. அவ்வளதான். இது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு? அப்ப ஒரு பிரேம்னா சொன்னோம்னா, மெம்பர் வந்து இணையன்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு ட்ரஸ்ன்னா சொன்னோம்னா, ஆ சரி ஓகே. எல்லாமே மெம்பர் தான். பிரச்சனை இல்ல உங்களுக்கு. அது தெரியும். வேற எப்படி இத சொல்லலாம்னா, ஒரு நோடுல எப்பயும் ஒரு லோடு தான் ஆக்ட் ஆக முடியும். இல்லாட்டி இது எப்படி சொல்லலாம்னா, எக்ஸாம் பாயிண்ட்டா ஒரு டைம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, கரெக்ட்டா நான் கொஸ்டின் எப்படி மேக் பண்ணான்னு தெரியல. ஆனா எப்படி விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எப்பயுமே லோட் எதுல ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிற மீனிங்ல சொல்லியிருந்தாங்க. இப்ப லோட் எப்பயும் எதுல ஆக்ட் ஆகும்னு நான் மேல சொன்னேன். மெம்பர்ல எங்கேயாச்சும் லோட் ஆக்ட் ஆகும்னு நான் சொன்னேனா? மெம்பர்ல ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். லோட் இங்க மெம்பர்ல வருமா? இங்க எப்பயும் இப்படின்னா லோடுனா வரவே வராது. லோட் எங்கே தான் வரணும் எப்பயுமே? ஜாயிண்ட்ல தான் வரணும். இப்ப ஜாயிண்ட் தானே சொன்னேன். அதே ஜாயிண்ட் பல 1க்கு மேற்பட்ட மெம்பர் வந்து இணையுதுன்னா, ஜாயிண்ட்க்கு பேர் என்னவா மாறிரும்? நோடுன்னு மாறிரும். அப்ப அந்த நோட்ல தான் எப்பயும் லோட் வந்து இதாகணும். இப்ப கொஸ்டின் இப்படி தான் கேட்டிருந்தாங்க. நான் வேற மாரி மேக் பண்ணியிருந்தேன். லோட் வந்து எப்பயும் எதுல ஆக்ட் ஆகும்னா, நோட்ல தான் ஆக்ட் ஆகணும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? மெம்பர்ல எப்பயும் லோட் வந்து ஆக்ட் ஆகக்கூடாது சார். சாரி லோட் ஆக்ட் ஆகக்கூடாது. மெம்பர்ல எது தான் ஆக்ட் ஆகும்னா, ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். அப்ப நல்லா கவனிங்க. இன் எ ட்ரஸ் லோட்ஸ் ஆர் அப்ளைட் ஒன்லி அட் த நோடல் பாயிண்ட்ஸ். வெரி, வெரி இம்பார்டன்ட். இல்ல இந்த ட்ரெஸ்ஸஸ் பொறுத்தவரை, இந்த மேல குடுத்த இந்த பின் ஜாயிண்ட் ஃபிரேம்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ பொறுத்தவரை, எழுதுற எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். அவங்க கொஞ்சோண்டு டாபிக்ல அவ்வளோ கொஸ்டின் கேட்கணும்னா, எல்லா தியரியும் தான் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க ரிப்பீட்டடா. இப்ப ஜேடி ஒரு எக்ஸாம் நடந்தா 3 கொஸ்டின் கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். அது 3 கொஸ்டின் அப்ப 4 எக்ஸாம் நடந்துச்சுன்னா 12 கொஸ்டின் கேட்கணும். 12 கொஸ்டின் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் இதுல விஷயம் இருக்கா? அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அடுத்து ராப்டர் 5 ராப்டர். ராப்டர பொறுத்தவரை, ராப்டர் ஆர் எ மெயின் மெம்பர். ஓகேயா? ஒரு ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய மெயின் மெம்பர் தான் ராப்டர்.
இதுனா ரூஃபோட இத வந்து தாங்கி நிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஓடு பதிக்க போறோமா? இல்ல வந்து ஆஸ்பெக்டாஸ் சீட் போட போறீங்களா? யுபிஎஸ் சீட் போட போறீங்களா? ஸ்டீல் சீட் போட போறீங்களா? இப்ப நீங்க என்ன இதுல வந்து அதுல வந்து பதிக்க போறீங்களோ, அந்த ரூஃப் ட்ரெஸ் வச்சு அதான் ராப்டர்ன்னு சொல்லுவாங்க. வருஷ வருஷம் நீட்டிட்டு இருக்கும்ல நெட்டுக்கு. ரூஃப் ட்ரெஸ் மேல ஓடிட்டு இருக்கும்ல. பர்லின், ராப்டர்ஸ்லாம் குடுத்துருப்போம்ல அதான். அதே பிரின்சிபல் ராப்டர், காமன் ராப்டர் இப்போ ஒண்ணும் இல்ல சார். இப்போ இப்படி ஒரு ட்ரெஸ் வரையிறோம்னா, இதுதான் அதோட மெயின் ராப்டர்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ரிட்ஜ்ல போறது. மேலாப்புல ஒண்ணு ஸ்ட்ரெய்ட்டா போகும். அது ரிட்ஜ் ராப்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப ராப்டர்ங்கிறது என்ன அப்டின்னா, இதெல்லாம் உங்களுக்கு நான் சிஎம்சிபில சொல்லுவேன். ரூட் டெஸ்ட் நடத்தும்போது. இங்க குடுத்துருக்காங்க. ரைட்டா எழுதிக்கங்க. அப்ப ராப்டர்ஸ் ஆர் மெயின் மெம்பர் இன் பிரேம். சப்போர்ட்டிங் எதுக்குன்னா, ரூஃப்க்கு வந்து சப்போர்ட்க்கு தான். சப்போர்ட்டிங் ரூஃப் கவர். ஓடு பதிக்கிறது இது எல்லாமே இந்த ராப்டர்ல தான் வைக்க முடியும். இந்த ரீப்பர் மாரி வரிசையா அடிச்சு வச்சிருப்பாங்க. அது வந்து நெறைய ராப்டர் இருக்கு. காமன் ராப்டர், ஓகே. சாக் ராப்டர், பிரின்சிபல் ராப்டர், ஓகே. அப்ப இந்த மாரி நெறைய இருக்கு. அப்ப ரூஃப் கவரிங் மெட்டீரியல், சப்போர்ட்டிங் ரூஃப் கவரிங் மெட்டீரியல் அண்ட் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். அவ்வளோதான். இப்போ ஓடு பதிக்கிறோம்னா, ஒவ்வொரு ஓடும் குறிப்பிட்ட வெயிட் இருக்கும். அதையும் குடுக்கும். அதெல்லாம் தாங்குறது இந்த ராப்டர் தான். அதுக்கடுத்து எழுத போறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அங்கங்கேயும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இது இல்லாம இப்ப இந்த ஜேடியூலயே இது 2ல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இல்லாம இருக்காது. ஆனா மேல பார்த்திருப்பீங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல படிச்ச மாரி இருக்கும். ட அதாவது டைஸ்ன்னா என்ன? ஸ்ட்ரட்ஸ்ன்னா என்ன? அதாவது டைன்னா என்ன? ஸ்ட்ரட்னா என்ன? இது இல்லாம ஜேடியூல கொஸ்டின் எடுக்கவே மாட்டாங்க எப்பயும். பாருங்க இது 2ல ஏதாச்சும் ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கும் எப்பயுமே. ஈஸி தான். ஆனா எல்லாரும் அடிச்சுருவாங்க. எ மெம்பர் விச் இஸ் அண்டர் டென்ஷன். ஒரு மெம்பர்ல இருக்கிற ஒரு டென்ஷன பத்தி பேசுறது டைஸ். ஒரு கம்ப்ரஷன பத்தி பேசுறது ஸ்ட்ரட். இப்ப எ மெம்பர் விச் இஸ் அண்டர் டென்ஷன். அதுதான் நான் சொல்றேன். இஸ் கால்ட் இல்லாட்டி கால்டஸ்ன்னு சொல்றது. கால்ட் எ இஸ் கால்ட் எ டை. அதுக்கடுத்து ஸ்ட்ரட். ஸ்ட்ரட்னா என்ன அப்டின்னா, அதே மாரி இதுவும் ஒரு மெம்பர் தான். ஆனா இது எத தாங்கும்னா கம்ப்ரஷன் தாங்கும். எ மெம்பர் விச் இஸ் அண்டர் கம்ப்ரஷன் இஸ் கால்ட் ஸ்ட்ரட். அதுக்கடுத்து 8வது பாயிண்ட். அதுக்கடுத்து சொன்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம், ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் பீம். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். அப்ப அடுத்து வந்து என்ன குடுக்கலாம் அப்டின்னா, எழுதிக்கிறேங்க. செக்சுவல் அனாலிசிஸையும் சேர்த்து ஏஐக்கு நடத்தி விட்டுருவோம். அப்ப நெறைய எழுதுற மாரி வரும். ஆனா மொத்தையும் ஜேடி சிலபஸ் நடத்தணும் அப்டின்னா ரொம்ப சின்னமா இருக்கும். இப்ப அடுத்து என்ன எழுத போறோம்னா, ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். நீங்க இத தான் படிக்கணும். நான் குடுக்குற நோட்ஸ் தான். இன்னைக்கு நடத்துனது தான். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். டிட்டர்மினேட் பிரேம். நமக்கு வந்து இதுதான் ரூட் பின் ஜாயிண்ட் தான் குடுத்துருக்கான். டிட்டர்மினேட் பிரேம்ஸ்ன்னு எழுதிக்கிறேங்க. சிலபஸ் படி. அனாலிசிஸ்குள்ள போவேணாம். டிட்டர்மினேட் பிரேம்ஸ். இப்ப உங்களால சம்மேஷன் ஆஃப் ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டூ 0, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டூ 0, சம்மேஷன் ஆஃப் மொமென்ட் ஈக்குவல் டூ 0. இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு உங்களால சால்வ் பண்ண முடியக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சருமே, பிரேம்ஸ் எல்லாமே டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். அப்ப a frame which could not be could be analyzed complete using the 3 static equilibrium equations. அப்ப இந்த 3 ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் வச்சு ஒரு பிரேம சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா, அது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்.
இது 3 வச்சு சால்வ் பண்ண முடியல. எக்ஸ்ட்ரா ஒரு ஈக்குவேஷன் தேவைப்படுதுன்னா, அதான் இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. சார் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? அப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது a prime which could be analyzed completely using the three static equilibrium equations. ஓகேயா? அவ்வளவுதான். மேல இருக்க ஒரு 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் வச்சு அனாலிசிஸ் பண்ண முடியுது. அப்படின்னா ஸ்டாட்டிக் டெர்மினேட் பிரேம். அப்ப எது எதுனா ஸ்டாட்டிக் டெர்மினேட் பீம் வருது, இன்டர்மீடியேட் பீம் வரும்னா, இது இங்க எழுத வேண்டியதில்ல. இதான் நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும். சிம்பிளி சப்போர்ட்டட், கேன்டிலீவரு, அதுக்கடுத்து என்ன? ஓவர்ஹேங் இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? டிட்டர்மினேட் செக்ஷன் சொல்லுவோம். அதான் ஸ்டாட்டிக் டிட்டர்மினேட் தானே. இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணிறது தானே. IS = 0 தானே. சார் புரியுதா நான் சொல்றேன்னு? அப்ப IS = என்ன வரும்? அன்னோன் மைனஸ் நான் இங்க வேற ஃபார்முலா குடுப்பேன். பொதுவா அப்படியே பார்த்துருப்போம். ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க பீம உள்ளுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. பிரேம்டு செக்ஷன் தான் உள்ளுக்குள்ள வச்சு நடத்தணும். நான் இங்க கான்செப்ட் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு அடையாளத்துக்காண்டி நான் சொல்றேன். ஜஸ்ட் பார்த்துக்கிறங்க. பீம்ல தான் இப்படி ஃபார்முலா வரும். இங்க வந்து ஜாயிண்ட் ஒரு பிரேம்டு செக்ஷன் ரூட் ட்ரஸ பொறுத்தவரை M+R- 3 சொல்றேன். 2Jன்னு வரும். ஓகேவா? அது எப்போ வரும்? அதுல நெறைய மாறிக்கிட்டு இருக்கும். நான் சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிட்டர்மினன்ட் செக்ஷன்னு சொல்ல போனோம்னா, இங்க பிரேம்ஸ்ன்னு குடுத்துருக்கேன். ஓகே. ப்ராப்பர் கேன்டிலீவர். சரி ப்ராப்பர் கேன்டிலீவரா? கேன்டிலீவர், சிம்ப்ளி சப்போர்ட், கேன்டிலீவர், சிம்ப்ளி சப்போர்ட்டட், ஓவர்ஹேங்கிங் இதெல்லாம் டிட்டர்மினேட் செக்ஷர்ஸ். அப்ப 3 ஈக்விலிபிரி சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ப்ரோசஸ் ஈக்குவல் 0, வெர்டிகல் ப்ரோசஸ் ஈக்குவல் 0, மொமெண்ட் ஈக்குவல் 0. அது 3யும் சம்மேஷன் பண்ணி ஈக்குவல் 0 பண்ணோம்னா, இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. இப்ப டிட்டர்மினேட் செக்ஷர். ஓகே. அதுக்கடுத்து 9வது பாயிண்ட். அது ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் பிரேம்ஸ்ன்னு குடுக்கணும். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் குடுத்துட்டேன்னா, அடுத்து ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் பிரேம். A frame which could not be analyzed by the three static equilibrium equations. நல்லா கவனிக்கணும். இந்த frame which could not be analyzedன்னு குடுத்திருக்கேன். ஓகேவா? could not be analyzed. அனாலிசிஸ் பண்ண முடியாது அப்படின்னு குடுத்திருக்கேன். எத? நம்மளுடைய சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் 0. இந்த மொமெண்ட் ஈக்குவேஷன்ஸ் பத்தியும் வச்சு அனாலிசிஸ் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அப்ப இதுதான் என்ன சொன்னா இன்டிடெர்மினேட் பிரேம்ன்னு சொல்லுவோம். ஓகே. பெர்ஃபெக்ட் பிரேம், இம்பெர்ஃபெக்ட் பிரேம்னா அடுத்து நான் சொல்றேன் கிளாசிஃபிகேஷன்ல. இப்ப நான் குடுக்குறத வரிசையா எழுதிக்கிறேன். அப்ப எக்ஸாம்பிள்க்கு சொல்லப் போனோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். இங்க IS ஈக்குவல் டூ 0ன்னு வரும். இங்க IS வந்து நாட் ஈக்குவல் டூ 0ன்னு வரும். இதே பீம்ல பார்த்தோம்னா. அப்ப என்னென்ன இருக்கும்? ஃபிக்ஸ்டு
beam, proper cantilever beam, proper continuous beam. இது எல்லாமே இன்டிடெர்மினஸ் எக்ஸல். ஓகே. இன்டிடெர்மினஸ் எக்ஸல். அதுக்கடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரேம்ஸ் எழுதிக்கிறேங்க. பெர்ஃபெக்ட் பிரேம், இம்பெர்ஃபெக்ட் பிரேம்னு 2 டைப் இருக்கு சார். ஓகேவா? அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரேம்ஸ் எழுதிக்கிறேங்க. ஓகே. ஒண்ணு பெர்ஃபெக்ட் பிரேம். இன்னொன்னு 2வது இம்பெர்ஃபெக்ட் பிரேம். ஓகே. ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் பிரேம்னு எழுதிக்கிறேன். A frame ஒரு சஃபிசியன்ட் மெம்பர்ல ஓகேவா? ஆ எக்ஸ்ட்ரா வரக்கூடிய எக்ஸ்டர்னல் லோட வச்சு, அந்த ஃப்ரேம் வந்து ரிஜிடா நிக்கிது அப்டின்னா, அது பெர்ஃபெக்ட் ஃப்ரேம். இல்லாட்டி அது இம்பெர்ஃபெக்ட் ஆயிரும். ஃபார்முலா சொல்ல போனோம்னா, ஆ எம் பிளஸ் ஆர் மைனஸ் 2ஜே ஈக்குவல் டூ 0 கரெக்ட்டா இருக்கும். இல்ல நாட் ஈக்குவல் டூ 0. இல்ல லெஸ் தென் ஆர் கரெக்ட்டா தான வச்சுன்னா சொல்லணும். நான் சொல்றேன் வரிசையா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சின்ன சின்ன விஷயங்கள் எழுதிக்கிறேங்க. அதுக்கடுத்து உள்ளுக்குள்ள வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் இம்பெர்ஃபெக்ட் ஃப்ரேம்ல 2 இருக்கு. டிபிசியன், ரிடண்டன்ட் அப்டின்னு சொல்லுவேன். டிபிசியன் ஃப்ரேம்னா என்ன? ரிடண்டன்ட் ஃப்ரேம்னா என்ன? அப்டின்னா அன்ஸ்டேபிள் ஃப்ரேம்ல சொல்லுவேன். அப்போ வரும்போது உங்களுக்கு வந்து 2ஜே மைனஸ் 3 யோட எம் கிரேட்டர் தானா இருக்கா? லெஸ் தானா இருக்கா? ஈக்குவலா இருக்கா? அப்டிங்கிறத பத்தி பேசிக்கலாம். ஜஸ்ட் ஈக்குவலா இருக்கிறதையும் பத்தி பேசுவோம். நல்லா கவனிங்க. நான் இப்ப ஈக்குவலா இருக்கிறத பத்தி தான் பேசப் போறேன். அப்ப பெர்ஃபெக்ட் பிரேம். பெர்ஃபெக்ட் பிரேம்ல எம் ஈக்குவல் டூ 2 அதாவது எம் ஈக்குவல் 2ஜே மைனஸ் ஆர்ன்னு இருக்கும். அதே இம்பெர்ஃபெக்ட் பிரேம்ல ஒண்ணும் இல்ல சார். இப்டி இருக்கும். இது பெர்ஃபெக்ட் பிரேம். இம்பெர்ஃபெக்ட் பிரேம்ல 2 இருக்கும். இம்பெர்ஃபெக்ட்ல. என்னன்னா, எம் விட 2ஜே மைனஸ் 3 இங்க கம்மியா இருக்கலாம். 2ஜே மைனஸ் 3 இருக்கலாம். ஓகேவா? எப்ப இது அன்ஸ்டேபிள், இது ஸ்டேபிள். அதான் இங்க பார்ப்போம். சார் புரியுதா என்ன சொல்றேன்னு? இத வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க சார். எம்மோட பெருசா இருக்கா, சின்னமா இருக்கான்னு வச்சு கேட்டுட்டே இருப்பாங்க. 2ஜே மைனஸ் ஆர வச்சு. சொல்றேன். அப்ப பெர்ஃபெக்ட் ஃப்ரேம்னா என்ன அப்டின்னா, எ ஃப்ரேம் விச் ஹாஸ் த ஜஸ்ட் சஃபிசியன்ட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ஜாயிண்ட் should be satisfied as follows. ஓகேயா? m equal to 2j minus r. ரியாக்ஷன் ஒவ்வொன்னுக்கு தகுந்த மாரி மாறும். பொதுவா வந்து 3ன்னு குடுப்போம் ரியாக்ஷன். பொதுவா வச்சுக்கிறேன். m equal to 2j minus r. ஓகே. அதுக்கடுத்து இப்போ ஒரு சிம்ப்ளி செப்பரேட் ஃப்ரேம் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெர்ஃபெக்ட் ஃப்ரேம் எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. ப்ராப்ளம் கேட்பாங்க.
சிம்ப்ளி செப்பரேட். லோடு வந்தா நோடல் பாயிண்ட்ல தான் வரும். இதான் தேவையில்லைங்க. சும்மா குடுத்துருக்கேன். இப்ப இதுல எத்தன ஜாயிண்ட் சார் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் மெம்பர் ரியாக்ஷன எழுதணும். எத்தன ஜாயிண்ட் இருக்கு? ஓகே. இப்ப 1, 2, 3, 4, 5 எத்தன இருக்கு? ஜாயிண்ட் எத்தன இருக்கு மொத்தம்? 6 இருக்கு. ஓகேவா? ஜேங்கிறது 6. மெம்பர் எத்தன இருக்கு? 2 ஜாயிண்ட்க்கு எப்படி தான் மெம்பர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. எத்தன மெம்பர் சார் இருக்கு? 9 மெம்பர் இருக்கு. இப்ப ரியாக்ஷன். இதுல எத்தன ரியாக்ஷன் சார் வரும்? எனிஒன்? 4 வருதா? ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம்? ஓ! நீங்க அது இத வச்சுருக்கீங்களா? 2, 2 எடுத்துருக்கீங்களா? ஓகே. ரைட். பெர்ஃபெக்ட் ஃப்ரேம்க்கு வருமா அந்த கொஸ்டின்? ஒரு நிமிஷம் சார். வெயிட். மியூட்ல போடுங்க. எரைச்சலா இருக்கு. ரூலரா குடுக்குறேன். இப்ப பெர்ஃபெக்ட் ஃப்ரேமா இருக்கும். கொஸ்டின் நானா தான் குடுக்குறேன். ஓகே. கரெக்ட்டா வரணுங்கிறதுக்காக ஓகே. இப்ப எத்தன ரியாக்ஷன் சார் இருக்கு? இங்க 2 இருக்கும். ரோலருக்கு எத்தன இருக்கு? 1. அப்ப ரியாக்ஷன் டோட்டலா எத்தன இருக்கு? 3 இருக்கு. இப்ப ஃபார்முலாவ போட்டு பாருங்க. இதுல பெர்ஃபெக்ட் ஃப்ரேம்க்கு என்ன அர்த்தம்? ME 2J - R இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட் ஃப்ரேம். இப்ப இந்த ஃபார்முலா என்னது? ME 2J - R. அதாவது M வந்து இந்த 2J - Rக்கு ஈக்குவலா இருக்கணும். எல்லாருக்கும் புரியுதா? அப்படி இருந்தா பெர்ஃபெக்ட் ஃப்ரேம். ஓகேவா? ஓகே. இப்ப எழுதுங்க. இதுல ME 2J - Rக்கு ஈக்குவலா இருக்குமா? Mங்கிறது என்ன? இங்க 9. அப்ப இந்த சைடு 9 இருக்கு. அப்ப இங்கிட்டு 9 வரணும். சரி எழுதி பார்ப்போம். 2 இன்டு J எத்தன ஜாயிண்ட் இருக்கு? 6. மைனஸ் 6 எத்தன இருக்கு? 3. அப்ப 6 2 12, 12ல 12 - 3. 12ல 3 போச்சுன்னா எத்தன வரும்? 9. இந்த சைடு என்ன இருக்கு? 9. லெஃப்ட் ஹேண்ட் சைடும், ரைட் ஹேண்ட் சைடும் என்ன செய்யிருக்கு? ஈக்குவலா இருக்கு. அதாவது M ஈக்குவல் டூ 2J - R இருக்கு. M வந்து 2J - Rக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப இது என்ன ஃப்ரேம்? தற்போது இது என்ன ஃப்ரேம்? பெர்ஃபெக்ட் ஃப்ரேம். சார் என்ன சொல்றேன் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? ஓகே. அடுத்து இம்பெர்ஃபெக்ட் ஃப்ரேம்னா என்ன சார்? அப்பன்னா ME வந்து நாட் ஈக்குவல் டூ 2J - 3ஆ இருக்கு. அதிலே டிபிசியன் ரிடண்டன்ட் 2 இருக்கு சொல்றேன். டிபிசியன் ஃப்ரேம்னா ரிடண்டன்ட் ஃப்ரேம்னா என்ன? அப்படின்னு சொல்றேன். அப்ப இப்ப இம்பெர்ஃபெக்ட் ஃப்ரேம். எத்தன தான் எழுதியிருக்கோம் நம்ம ஹெட்டிங். அதாவது 9 பாயிண்ட் வரையும் கொண்டு வந்தோம். 10வது பாயிண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரேம்ஸா எழுதிக்கிறேங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரேம்ல 1 பெர்ஃபெக்ட் ஃப்ரேம் ப்ளூக்ல சப்டிவிஷன். இப்ப 2 பார்க்க போறோம். சார் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்களான்னு தெரியுது தானே சார்? பண்ணிருவீங்க தானே இந்த சம் குடுத்தாலும்? கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து இம்பெர்ஃபெக்ட் ஃப்ரேம். எழுதிக்கிறேங்க. இம்பெர்ஃபெக்ட். அதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நாட் ஈக்குவல் டூ ஜே மைனஸ் 3 இருக்கணும். இல்ல 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி எழுதணும். சரி ஓகே எழுதுவோம். ஃப்ரேம் சென்டென்ஸ்னா சும்மா டம்மி தான். ரைட்டா எழுதிக்கிறேங்க. ஃப்ரேம் குட் நாட் ஹேவ் சஃபிசியன்ட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். சஃபிசியன்ட் போதுமான அளவுக்கு மெம்பர்ஸ் இல்ல. ஆஃப் மெம்பர்ஸ் எதுக்குன்னா டு கீப் இன் ஈக்விலிபிரியம் வித்தவுட் எனி சேஞ்சஸ். அதோட ஷேப்ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாம இருக்கிறதுக்கு ஈக்விலிபிரியம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0, சம்மேஷன் ஆஃப் மோட்டிவ் ஈக்குவல் 0. அப்ப இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த பிரேம் எக்ஸஸ் நிலையா நிக்கும். உங்க செவர்னா நிலையா நிக்கும் 4 பக்கமும். இல்லாட்டி இடிஞ்சு கீழே விழுந்துரும், இல்ல ஒரு பக்கம் ஸ்லைட் ஆயிரும்.
அப்ப நம்பர்ஸ். அப்ப to keep it in equilibrium without any change in its shape under the action of external loads is called a imperfect frame. அப்ப m வந்து நாட் ஈக்குவல் டு 2j மைனஸ் 3 ஆறா இருக்குன்னா, எப்ப இந்த நாட் ஈக்குவல்னா ஒண்ணு இந்த சைடு கூடுதலா இருக்கலாம், இந்த சைடு கூடுதலா இருக்கலாம். நாட் ஈக்குவல்னா. அத இங்க எழுதக்கூடாது. இப்ப நான் டைப்ஸ்ன்னு கீழ குடுப்பேன். டிபிசிஎன் ரிட்டர்டன்னு சொல்லுவேன். அத எழுதணும். அடுத்து எழுதிக்கிறேங்க. கரெக்ட்டா நீட்டா எக்ஸாம் பாயிண்ட்ல நோட்ஸ் குடுத்துர்றேன். வரிசையா. ஒரு குழப்பி குடுக்கல ஒவ்வொன்னுக்குள்ளயும். இப்ப இதுக்கு ஒரு ப்ராப்ளத்த நான் குடுத்து சால்வ் பண்ணிர்றேன். நாட் ஈக்குவல் டூ. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அப்ப நாட் ஈக்குவல் டூ குடுத்து சால்வ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்ளம் எடுப்போம். இந்த ப்ராப்ளத்த எழுதிக்கிறேன். இப்ப ஜாயிண்ட் இங்க இது ஜாயிண்ட் தானே. ஓகே. பிக்ஸ்டு ஜாயிண்ட். ஜாயிண்ட் தான் எல்லாமே. 1, 2, 3, 4, 5, 6, 7. எத்தன ஜாயிண்ட் சார் இருக்கு? 7 ஜாயிண்ட். மெம்பர் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மெம்பர் எத்தன சார் இருக்கு? 8 மெம்பர். அதுக்கு அடுத்து பிக்ஸ்டு சப்போர்ட்ல எத்தன சார் ரியாக்ஷன் வரும்? 3, 3 6 வரும். என்ன சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப ரியாக்ஷன் வந்து 6. ஃபார்முலா என்ன? m ஈக்குவல் டூ 2j மைனஸ் 6ஆ இருக்கணும். இப்ப mங்கிறது என்ன என்கிட்ட? 8. 2 இன்டு ஜேங்கிறது என்ன? 7. 6ங்கிறது என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்ப 7 2 14 கரெக்ட்டா வந்துருச்சோ! இது வந்து பெர்ஃபெக்ட் ஃப்ரேம்ல ஆ மாத்தி தான் குடுத்தேன். 7 2 14 ம் மைனஸ் 6. 14ல 6 போச்சுன்னா என்ன வரும்? 14ல 6 போச்சுன்னா என்ன வரும்? 8ஆ? அப்ப என்ன செய்றோம்னா, கொஸ்டின இது இம்பெர்ஃபெக்ட் ஃப்ரேம்க்கு எக்ஸாம்பிள் குடுக்கணும்ல. இந்த சைடு இத மாத்தி விட்டுருவோம். இப்படிதான் கொஸ்டின் அவங்களும் மாத்தி குடுப்பாங்க சப்போர்ட்ட. அது வேற விஷயம் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல இந்த சைடு என்ன குடுக்குறேன்னா, ஒரு கிஞ்சிட்டு ரோலர். கிஞ்சிட்டு குடுப்போமா? கிஞ்சிட்டு குடுத்தோம். அப்ப எத்தன சார் வரும் இங்க ரியாக்ஷன்? இங்க 2 இங்க 3. எத்தன வருது? 5. அப்ப 14ல 5 போச்சுன்னா எத்தன இருக்கணும்? 9 இருக்கணுமா? 9. இங்க எத்தன இருக்கு? 8 இருக்கு. ஈக்குவல் டா நாட் ஈக்குவல் டா அது 2ம். 8 9ம். எப்படி 8 9 நாட் ஈக்குவல் டு. சார் எல்லாரும் புரியுதா சார்? அப்ப m நாட் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா படி ப்ரூஃப் ஆயிடுச்சா? m நாட் ஈக்குவல் டு 2j மைனஸ் rன்னு இருக்கு. சார் ஓகேவா? இதான் இம்பெர்ஃபெக்ட் ஃப்ரேம். இப்ப m சைடு கிட்ட தான இருக்கா? 2j மைனஸ் r கிட்ட தான இருக்கா? எப்ப டிபிசியன் ஃப்ரேம், எப்ப ரிடண்டன்ட் ஃப்ரேம்ன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லப் போறேன். அப்ப டைப்ஸ் ஆஃப் இம்பெர்ஃபெக்ட் ஃப்ரேம் என்னன்னா 2 இருக்கும். எழுதிக்கிறேங்க.
டைப்ஸ் ஆஃப் இம்பெர்ஃபெக்ட் ஃப்ரேம். இம்பெர்ஃபெக்ட் ஃப்ரேம்னு குடுக்குறேன். இதுல 1 என்னன்னா டிபிசியன்ட். ஃபார்முலா வச்சே டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிரலாம். இருந்தாலும் ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொன்னுக்குமே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். டிபிசியன் எழுதிக்கிறேங்க. சாரி டிபிசியன். டிபிசியன்ட் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அதாவது ரிடண்டன்ட் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ரிடண்டன்ட் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இத ஃபர்ஸ்ட்டு டிபிசியன்ட் ஃப்ரேம்னா என்னன்னு எழுதிக்கிறேன். A Tibetan frame is a imperfect frame in which the number of members எப்படி இருக்குன்னா லெஸ் தென் ஆர் மெம்பரை வேற 2j மைனஸ் 3 வந்து அதிகமாக போயிருக்கு. நம்பர் ஆஃப் மெம்பர் கீழே இதாகவும் எழுதுறேன் ஃபார்முலா மாதிரி இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம். அதை எப்போ m ஈக்குவல் 2j மைனஸ் 3 நாட் ஈக்குவல் டு ஆகும்னா இன் விச் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் லெஸ் தென் சொல்றேன். டிபிசியன்ட்டுக்கு லெஸ் தென் 2j மைனஸ் 3 இருக்கும். அப்போ 2j மைனஸ் 3 பெருசாயிரும். 2j மைனஸ் ஆர்னு வச்சுக்கிறேங்க, இல்லை 3ன்னு வச்சுக்கிறேங்க. மேக்ஸிமம் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 3 தானே இருக்கு, அதனால நான் கொடுத்துருக்கேன் அதை 2j மைனஸ் ஆர். ஏன் அந்த பிரச்சனை, காமன் ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். அப்போ இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதான் மேலே கொடுத்துருக்கேன் சென்டென்ஸா. அப்போ எம்மை விட 2j மைனஸ் ஆர் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அது டிபிசியன்ட் ஃப்ரேம். சார் இந்த 6 போல 3யும் கொடுத்துருக்கலாம், ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்கலாம் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. சார் புரியுது என்ன சொல்றேன்னு? ஓகே. இப்போ இதுக்கு ஒரு ப்ராப்ளம், எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் கேட்பாங்க. இது ரொம்ப சின்ன இதுதான் சார் நோட்ஸ். ஓகே, ஏரியாக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஏய்க்குமே ஜஸ்ட் உங்களுக்கு இதுதான் செய்திருப்பாங்க. ஓகே, அதாவது என்னன்னா ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருப்பாங்க தவிர, ஆனா இதுக்குள்ளே தான் சுத்திக்கிட்டு கிடப்பாங்க அவங்களும். இப்படி ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேங்க. எத்தனை ஜாயிண்ட் இருக்கு? 1 2 3 4 ஜாயிண்ட் இருக்கு. எத்தனை மெம்பர் இருக்கு? 1 2 3 4 4 மெம்பர் இருக்கு. எத்தனை ரியாக்ஷன் இருக்கு? ஹிஞ்சுக்கு 2, ரோலருக்கு 1. மொத்தம் எத்தனை இருக்கு? 3. ஃபார்முலாண்ணா எம் ஈக்குவல் டு 2j மைனஸ் ஆர். அப்ப எம்ங்கிறது 4, 2 இன்டு ஜேங்கிறது 4, ஆறுங்கிறது 3. இப்ப 4 2 8 மைனஸ் 3, 8ல 3 போச்சுன்னா 5, இங்க 4 நாட் ஈக்குவல் டு இருக்கு. அப்ப இந்த நாட் ஈக்குவல் டு எப்படி இருக்கு அப்படின்னா எம்மை விட 2j மைனஸ் 3 அதிகமா இருக்கு. அது 4 விட 5ங்கிறது கூட இருக்கு. அப்ப 4ங்கிறது எம் பக்கம், 5ங்கிறது 2j மைனஸ் 3 பக்கம், ஆர் பக்கம். அப்ப இது அதிகமா இருக்கு. அப்ப therefore இது என்ன பிரேம்? The above frame is என்னது? டிபிசியன்ட் ஃப்ரேம். ஓகேவா? எக்ஸாம்ல இதான் கேட்பாங்க. The above frame is டிபிசியன்ட் ஃப்ரேம். இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் டைப் முடிச்சாச்சு. எல்லாரும் புரியுதானே? ஓகே சார்? ஓகே. அடுத்து இம்பர்ஃபெக்ட்ல 2வது கொடுக்க போறேன்.
இல்லாட்டி நான் ப க க உங்களுக்கு சார் இந்த சில நம்ம எம்இ ஈக்குவல் டூ 2ஜே மைனஸ் 3 எம்இ ஈக்குவல் டூ 2ஜே பிளஸ் சார் மைனஸ் 4 இந்த மாரி ஃபார்முலா வச்சு தான் காலேஜ்ல போட்டுருப்பாங்க சார். எங்களுக்கு எப்படி படம் குடுத்தாலும் இது மாரி நான் எங்களுக்கு வரணும். அப்படி காமனா சொல்லிக் குடுங்க சார்ன்னா, நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன் உங்களுக்கு லாஸ்ட்டா. நீங்க பயப்பட வேண்டியது. அப்ப அங்கே வந்து அத புரிஞ்சுக்கிறலாம். நான் குடுக்குறது இங்க காமனா எப்படி கேட்டாலும் குடுத்தாலும் சால்வ் பண்றது குடுத்துட்டு இருக்கு. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா, நான் இந்த 2வது கேஸ். இம்பர்ஃபெக்ட் ஃபார்ம்ல லாஸ்ட். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, 2வது டிபிசின்னு குடுத்தாச்சு. ரிடண்டன்ட் பிர சாரி ரிடண்டன்ட் பிரைம்ன்னு போட்டுக்கோங்க. மெம்பர் வந்து 2ஜே மைனஸ் 3 விட கிரேட்டர் தானா இருக்க மாரி. அப்ப ரிடண்டன்ட்ன்னு எழுதிக்கிறேங்க. பிரைம். ரிடண்டன்ட் பிரைம்ங்கிறது என்னன்னா, இஸ் அன் இம்பர்ஃபெக்ட் பிரைம் இன் விச் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் மோர் தென் 2ஜே மைனஸ் 3 அவ்வளோதான். அப்ப எம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி இருக்கும்? கிரேட்டர் தென் 2ஜே மைனஸ் 3 இருக்கு. இத விட இந்த சைடு கூட இருக்கும். இதான் என்ன சொல்லுவாங்க ரிடண்டன்ட் பிரைம்ன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இதுக்கு ஒரு எப்பயும் போல ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருவோம். என்ன பண்ணா இது ஃபர்ஸ்ட் குடுத்தேன் அத எழுதிக்கட்டுமா? ஓகே. ஜாயிண்ட் எத்தன? 1, 2, 3, 4 அவ்வளோதான். இந்த கிராஸ் ஆகுறதுனா ஜாயிண்ட்ன்னு போட்டீங்கன்னா அவ்வளோதான். சம் முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன்ல அதான் ஆன்சர் இருக்கும். அவசரப்படக்கூடாது. அதெல்லாம் ஜாயிண்ட் இல்ல. இப்ப மொத்தம் எத்தன ஜாயிண்ட் சார் இருக்கு? 1, 2, 3, 4 ஜாயிண்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து எத்தன மெம்பர் இருக்கு? 1, 2, 3, 4 இதெல்லாம் ஜாயிண்ட் இல்ல. அப்ப இது தனி, இது தனி. 6. மொத்தம் எத்தன மெம்பர் இருக்கு? 6 மெம்பர் இருக்கு. அதுக்கு அடுத்து எத்தன ரியாக்ஷன் இருக்கு? இங்க 2, இங்க 1. அப்ப 3 இருக்கு. இப்ப சால்வ் பண்ணி பாருங்க. அப்ப ME ஈக்குவல் டூ 2J மைனஸ் 3 ஃபார்முலா. சாரி 2J மைனஸ் Rங்கிறது ஃபார்முலா. Mங்கிறது இங்க எத்தன இருக்கு? கவனிக்கிறீங்களா? 6 இருக்கு. 2 இன்டு Jங்கிறது என்ன? 4. Rங்கிறது என்ன? 3. 4 2 8 மைனஸ் 3. அப்ப இங்க என்ன இருக்கு? 6 இங்கிட்டு 5. 2 ஈக்குவல்டா? நாட் ஈக்குவல்டு. ஆனா எந்த சைடு அதிகமா இருக்கு? இது M. இந்த சைடு 2J மைனஸ் 3. எந்த சைடு அதிகமா இருக்கு? இந்த சைடு இருக்கு. அப்ப திஸ் இஸ் ரிடண்டன்ட் செக்ஷன். ரிடண்டன்ட் பிரைம்னு போடுங்க. எல்லா கேஸுமே முடிஞ்சாச்சு சார். யாருக்காச்சும் குழப்பம் இருக்கா? குழப்பம் இருக்கா? ஓகே. இப்ப காமன் டைப் ஆஃப் டெஸ்டர்ஸ் எத்தன இருக்கு? அப்படிங்கிறத குடுக்குறேன். அப்புறம் என்னென்ன சப்போர்ட்லலாம் வரலாம்? சப்போர்ட்லலாம் வர்றது கேட்கறானான்னு தெரியல. சரி குடுக்குறேன் பாருங்க. காமன் டைப் ஆஃப் டெஸ்டர்ஸ் எத்தன குடுக்குறேன். இதுல ப்ராப்ளம் கேட்டாலும் எப்படி சால்வ் பண்ணணும்? பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் குடுப்பேன். அதுக்கடுத்து நோடல் பாயிண்ட். மேல நோட்ஸ்ன்னு சொன்னேனே, அது மாரி நல் மெம்பர பத்தி ஒண்ணு பேசுவேன். ஓகேவா? அது மாரி ஒரு சில விஷயங்கள் தான் இன்னும் இருக்கு. கிட்டத்தட்ட நெருக்கிட்டோம். ஒரு 65% நெருக்கிட்டோம். இன்னும் வந்து ஒரு 35% தான் இருக்கு. இப்ப காமன் டைப் ஆஃப் ராப்பர்ஸ். இதெல்லாம் லைட்டா அப்படி மேலாப்புல பார்த்துட்டு போங்க சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்காதீங்க. காமன் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்.
ஓகே. சும்மா எழுதிருங்க. ஹவு ட்ரெஸ்ஸஸ். ஹவு ட்ரெஸ். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு சில டைம் தான் கேட்கறாங்க. 18, 30 மீட்டர் இருக்கலாம். அதுக்கடுத்து பிராட் ரேசஸ். இல்ல இந்த கிங் போஸ்ட், குயின் போஸ்ட்லாம் குடுப்பேன். அதுதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. பிராட் ரேசஸும் கேட்க வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கிடுங்க. இது எப்படி இருக்குன்னா, இடுப்புல இப்படி பிரிஞ்சிருக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இங்க ஒரு கோடு போடுங்க. இங்க ஒரு கோடு போடுங்க. அது மாரி இங்க ஒரு கோடு. இப்படி கனெக்ட் பண்ணுங்க. இத இப்படி கனெக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்ப இத வந்து இப்படி கனெக்ட் பண்ணுங்க. இத வந்து இப்படி கனெக்ட் பண்ணுங்க. இதான் பிராட் ரேசஸ்ன்னு சொல்லுவோம். அவன் கேட்கறது வந்து என்ன பேரு? ஸ்பான் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? அவ்வளவுதான் கேட்பான். அப்ப இது வந்து ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. ஓகே. என்ன டைம் கிடக்கு. 1 ஹவர் தான் ஆயிருக்கு. ஓகே. அதுக்குள்ள எவ்வளவு நெருக்கிட்டோம். இன்னும் 35% கரெக்ட்டா இருக்கும். பிளாட் ரெஸ்ட்ன்னு குடுக்குறேன். இது வந்து 18 மீட்டர் டூ 30 மீட்டருக்குள்ள இருக்கும் சார். ஓகே. சப்போர்ட் குடுக்கல பாருங்க. எதா இருந்தாலும் சப்போர்ட் இருக்கணும். ஜாயிண்ட். ஹின்ஜ்டு, பிக்ஸ்டு, ரோலர். ஓகே. அதுக்கடுத்து ஆ கிங் போஸ்ட் ரெஸ்ட், குயின் போட் ரெஸ்ட். இதுதான் இம்பார்ட்டன்ட். படம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிடுங்க. அப்படிதான் கேட்பாங்க. ஸ்பான் டிஸ்டன்ஸ்னா சிஎம்சிபி வரும்போது சொல்லிக் குடுத்துரும். இந்த இடத்துல ரொம்ப நான் இன் டெப்த்தா இதுக்குள்ள போவேன். கிங் போஸ்ட்னா ஜஸ்ட் ஒரு வெர்டிகல் சாக் போஸ்ட் இருக்கும். வெர்டிகல் போஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து இதுலேருந்து இப்படி போயிரும். எப்படி வேணா எப்படி வேணும். இதான் கிங் போஸ்ட். இதே குயின் போஸ்ட்னா இப்படி ஒரு நடுவுல இப்படி ஒரு பேமெண்ட் சிக்ஸர் மாதிரி இருக்கும். கிங் போஸ்ட்ரஸ். குயின் போஸ்ட்ரஸ். ஓகே. பிளாங்க் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. 30 மீட்டருக்கு மேல போகக்கூடியதெல்லாம் பிளாங்க் ட்ரெஸ். ஓகே ஜஸ்ட் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா கிங் போஸ்ட்னா குயின் போஸ்ட்னா பணம் கொடுத்து தான் கேட்க வாய்ப்பு இருக்கும். பார்த்துக்கிடு. அதுக்கடுத்து ம், இது லாஸ்ட்டா எழுதிக்கிடுங்க. இதோட கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சிடும். படத்தை முடிச்சிடும். முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். இப்ப இதெல்லாம் 30 மீட்டருக்கு மேல போறாது. பெரிய பெரிய இதுலலாம் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல்லாம் பார்த்தீங்கன்னா, இதான் போட்டிருப்பான். நான் போடுற மாரி படம் போடுங்க. ஃபர்ஸ்ட் இப்படி வந்து வி இன்வெர்டட் ஷேப்ல இப்படி போட்டுக்கங்க. போட்டதுக்கப்புறம் இங்கேருந்து நல்லா கவனிங்க. இங்கேருந்து ஒரு இப்படி கொண்டு வந்து, இதுலேருந்து கொஞ்சம் இன்க்ளைன்டா அப்படி வந்த மாரி போட்டு, அதுக்கடுத்து இங்கேருந்து இப்படி ஒரு வி மாரி இழுத்து விடுங்க. அப்ப அதே இங்கேயும் பண்ணுங்க. இங்கேருந்து இங்க கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படி கொண்டு வந்துட்டு, இதுலேருந்து ஒரு இன்வெர்டட் வி வந்து இப்படி போடுங்க. ஓகே. இப்ப அதுக்கடுத்து இந்த புள்ளியிலேருந்து
இங்க ஒரு இது வெட்டிட்டு, இங்கேருந்து பெர்பெண்டிகுலரா இது இழுத்துறணும். இப்ப அதே மாரி இங்கேருந்து ஒரு இதுல புள்ளி வெட்டிட்டு, இங்கேருந்து பெர்பெண்டிகுலரா ஒரு கோடு இழுத்துறணும். நான் எப்படி போடுறேனோ அது மாரி போட்டா படம் நீட்டா வந்துரும். அவ்வளோதான் படம். ஓகே. இந்த ஸ்பேன் டிஸ்டன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். படம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல பாத்துக்கங்க. இது வந்து எப்படி சொன்னா, சாரி பிங் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா தான் 30 மீட்டர். இந்த 30 மீட்டருக்கு மேல இருக்குதுன்னா பாத்துக்கிறங்க லைட்டா. ஓகேவா? ஏன்னா ரேர். அவ்வளோதான் சார். இப்ப உங்களுக்கு சம் சால்வ் பண்றதுக்கு 2 ஃபார்முலாவுக்கு வந்து நான் குடுக்குறேன் பாருங்க. இப்போ ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சர் எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும். அது எப்படி வேணுமானாலும் குடுத்துக்கிறட்டும். 2மே பிக்ஸ்டா குடுத்துருக்காங்க. அப்படின்னா, இது எப்படி சார் இருக்கும்? இது ஒரு கேன்டிலீவர் மாரி ஆக்ட் ஆகும். இது ஒரு கேன்டிலீவர் மாரி ஆக்ட் ஆகும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா, அதே M பிளஸ் அது இல்லாட்டி M ஈக்குவல் டூ 2J மைனஸ் 4ன்னு வச்சுக்கிறேங்க. அதே இங்கிட்டு கிஞ்சிட்டு ஆர் ரோலர். சிம்ப்ளி சப்போர்ட் மாரி குடுத்துருப்பான். பிக்ஸ்டே வந்திருக்காது. அப்படி குடுத்துருக்கான்னா, M ஈக்குவல் டூ 2J மைனஸ் 3ங்கிறத வச்சுருங்க. சார் இது வந்து ஈஸியா நான் கான்செப்ட்ல மேல சொல்லிக் குடுத்துருக்கேன், பொதுவா. இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த இந்த மாரி மாடல்ல கேட்பாங்க. கேன்டிலீவர் மாடல்ல இல்ல சிம்பிள் சப்போர்ட் மாடல்ல கேட்பாங்க. கேன்டிலீவர்னா பிக்ஸ் 2 குடுத்திருப்பாங்க. மீதி ஃப்ரீயா இருக்கும். ஏதாச்சும் ஜஸ்ட் மெம்பர் ஒருத்தன் ஆக்ட் ஆயிருக்கும். அதே வந்து உங்களுக்கு சிம்பிள் சப்போர்ட்னா கீழ வந்து பிக்ஸடே வந்திருக்காது. ஃபுல்லாவே ரூலரு, கிஞ்சிடு இப்படியே இருக்கும். அப்ப ரூலர் கிஞ்சிடு வந்தா 2J மைனஸ் 3 இது 2J மைனஸ் 4 சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஆ அதாவது உங்களுக்கு கான்செப்ட்லாவே புரியுது அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கவே வேண்டியதில்ல. கான்செப்ட்ல புரியல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு கேட்டா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இந்த 2 சம் தான் கேட்பாங்க. அப்ப 2டே 6க்கு பதிலா நீங்க எடுக்கிறதுக்கு சிரமப்படுறீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. சிம்ப்ளி சப்போர்ட்டடா வெறும் கிஞ்சிட்டு ரோலர் ஜாயிண்ட் குடுத்துருக்காங்கன்னா, 2J மைனஸ் 3 அந்த 6க்கு பதிலா 3 போட்டுக்கிடுங்க. பிக்ஸ்டு குடுத்துருக்காங்க அப்படின்னா 4ன்னு போட்டுக்கிடுங்க. தட்ஸ் ஆல் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. சரி ஓகே தானே? ஓகே. அதுக்கு அடுத்து ஒரு பெர்ஃபெக்ட் ஃப்ரேமோட அசம்ப்ஷன் குடுக்குறேன். நல்லா பார்த்துக்கிடுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இனிமே ப்ராப்ளம் அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த நல் மெம்பர் 0 நல் மெம்பர் 0 நல் மெம்பர் ப்ரோசஸ் சொல்லுவேன். அவ்வளவுதான். எழுதிக்கிடுங்க அடுத்து. அசம்ப்ஷன் மேட் இன் த அனாலிசிஸ் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஃப்ரேம் குடுக்குறேன். அசம்ப்ஷன் assumptions made in the analysis of perfect frame. சும்மா லைட்டா அழுத்திக்கிருங்கண்ணா. எல்லா மெம்பரும் எப்படி இருக்கணும்? பின் ஜாயின்ட்டா இருக்கணும். அப்ப ஆல் மெம்பர்ஸ் இல்லாட்டி ஆல் த மெம்பர்ஸ் ஆர் பின் ஜாயின்டட். ஆல் த பின் ஜாயின்டட். 2வது என்னன்னா, the frame is loaded only at the joint. எப்பயும் அந்த நோடல் பாயிண்ட் ஜாயின்ட்ல தான் லோடு குடுக்கணும். அப்ப இந்த frame is loaded only at the joint. 3வது the frame is a perfect room. இப்ப M = 2J - 3 இருக்கணும். அத சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே இருக்கணும். அப்ப எப்பயும் ஒரு ஃப்ரேம் வந்து இம்பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடாது. டிஃபிசியன்ட்டாவோ, ரிடன்டன்ட்டாவோ இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்ப அந்த ஃப்ரேம் இஸ் பெர்ஃபெக்ட் ஒண்ணா இருக்கணும். ME = 2J - 3 சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே இருக்கணும். 2J - 6 சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து எப்பயும் அந்த ஃப்ரேமோட செல்ஃப் வெயிட்ட நெக்லெக்ட் பண்ணிறணும். கன்சிடர் பண்ணக்கூடாது டிசைன் பண்ணும்போது. அப்ப செல்ஃப் வெயிட் ஆஃப் த மெம்பர் ஆஃப் எ ஃப்ரேம் ஆர் நெக்லெக்டட். ஆஃப் த மெம்பர் ஆஃப் எ ஃப்ரேம் ஆர்
நெக்லெக்டட். 5வது பாயிண்ட். த மெம்பர் ஆர் டேக்கிங் ஒன்லி ஆக்சியல் ஃபோர்ஸஸ். த மெம்பர் ஆர் டேக்கிங் ஒன்லி ஆக்சியல் ஃபோர்ஸஸ். ஆக்சிஸ்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்றாங்க. அது டென்சிலா இருக்கலாம், கம்ப்ரசிவா இருக்கலாம். அது பிரச்சனை இல்ல. அப்ப த மெம்பர்ஸ் ஆர் டேக்கிங் ஒன்லி ஆக்சியல் ஃபோர்ஸஸ். அதுக்கடுத்து லாஸ்ட் பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் மொமெண்ட் எப்படி இருக்குன்னா 0வா இருக்கணும். மொமெண்ட்டே எடுக்கக்கூடாது. மொமெண்ட்ஸ் அட் த ஜாயிண்ட்ஸ் இஸ் 0. உங்களுக்கே தெரியும் தானே! இருக்க பின் ஜாயிண்ட்ல 2 தான் இருக்கு. ஒண்ணு ரோலரு பிரபலமா சொல்றேன். நெறையா இருக்கு. இருந்தாலும் அதிகமா யூஸ் பண்றது. ஒண்ணு ரோலரு, ஒண்ணு கிஞ்சரு. ரோலர்லயும் எப்பயும் வெர்டிகல் ஆர் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வரும். லோட பொறுத்து. உங்களுக்கு பி கி கி பின் அதாவது கிஞ்சரி சப்போர்ட்ல எப்பயும் வெர்டிகல் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் தான் வரும். எப்பயும் மொமெண்ட் வராது. அப்ப மொமெண்ட்ஸ் ஆர் த ஜாயிண்ட்ஸ் இஸ் 0. ஃபிக்ஸ்ட்ல ஒத்தி தான் வரும். ஓகே. அதுக்கடுத்து அனாலிசிஸ் ஆஃப் பிரேம். ஒரு பிரேம் எடுத்து அனாலிசிஸ் பண்ணும்போது என்னென்ன கண்டுபிடிக்கலாம்? கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒவ்வொரு சப்போர்ட்லயும் உள்ள ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம். மெம்பர்ல வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். சார் என்ன சொல்றேன்? சப்போர்ட்ல வரக்கூடிய எக்ஸ்டர்னல் லோட்னால மெம்பர்ல எந்த அளவுக்கு இன்டர்னல் ஃபோர்ஸஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். மெம்பர்ல எது கண்டுபிடிக்க முடியும்? ஃபோர்ஸஸ் தான் கண்டுபிடிக்கணும். லோட் எதுல ஆக்ட் ஆகும்? ஜாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆகும். சப்போர்ட்ல என்ன கிரியேட் ஆகும்? ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். அப்போ ஒரு ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணா 2 விஷயம் கண்டுபிடிப்போம். ஒண்ணு ரியாக்ஷன், ஒண்ணு ஃபோர்ஸஸ். ரியாக்ஷன் எதுல கண்டுபிடிப்போம்? சப்போர்ட்ல கண்டுபிடிப்போம். ஃபோர்ஸ் எதுல கண்டுபிடிப்போம்? மெம்பர்ல கண்டுபிடிப்போம். சார் புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. இது மாரியான விஷயங்கள் தான் குடுப்பாங்க உங்களுக்கு. தியரிட்டிக்கலா கேட்பாங்க அப்படியே. அப்ப அனாலிசிஸ் ஆஃப் பிரேம். இதுல டைப்ஸ் கீழ குடுக்குறேன். பொறுத்தவர 2 இருக்கு. அதாவது ஃபைண்டிங் த ரியாக்ஷன் ஆஃப் த சப்போர்ட்ஸ். அடுத்து சப்போர்ட்ஸ். அதுக்கடுத்து 2வது ஃபைண்டிங் த இன்டர்னல் ஃபோர்ஸஸ். எதுல கண்டுபிடிப்போம்? மெம்பர்ல கண்டுபிடிப்போம். ஃபோர்ஸஸ் இந்த மெம்பர் ஆஃப் த பிரேம். இந்த மெம்பர்ஸ் ஆஃப் த பிரேம். இப்போ அனாலிசிஸ் பிரேம்ல 2 தான் கண்டுபிடிப்போம். ஒண்ணு ரியாக்ஷன், இன்னொன்னு ஃபோர்ஸஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கங்க. 6. அதுக்கடுத்து மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னா, அனாலிட்டிகல் மெத்தட்ல பண்றான், கிராபிக்கல் மெத்தட்ல பண்ணலாம். கிராபிக்கல்னா டயகிராம் வரைஞ்சு கண்டுபிடிக்கிறது. அனாலிட்டிகல் மெத்தட்ல மொத்தம் எத்தன இருக்குன்னா, நெறைய இருக்கு. அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஜேடி சிலபஸ்ல 2 இருக்கு. அதுல எக்ஸாம்ல என்ன குடுத்துருக்கான்னா, உங்களுக்கு சிலபஸ்ல 1 தான் குடுத்துருக்கான். மெத்தட் ஆஃப் ஜாயின்ட்ஸ் ஒன்லின்னு. அப்ப எ ஆப்ஷன்ல குடுத்து டிக் பண்ண சொன்னா எழுதணும்ல உங்களுக்கு. அதனால குடுக்குறேன். மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். மொத்தம் 2. 1 கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அதான் அனாலிட்டிகல் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு டயகிராம் வரைஞ்சு கண்டுபிடிக்கிறது. அத கிராபிக்கல் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப அனாலிட்டிகல் மெத்தட் தான் நமக்கு இருக்குது. இதுல என்னென்ன இருக்குன்னா, மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட் இருக்கும். ஆர்டர் நோட்ல கேட்டான். ஏன்னா மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட் தான் சிலபஸ். மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து மெத்தட் ஆஃப் செக்ஷன். டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தட். விர்ச்சுவல் ஒர்க் மெத்தட். இதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சிலபஸ்ல குடுத்திருக்குது. பிராக்கெட்லயே அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்களா மேல சிலபஸ்ல. மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் ஒன்லின்னு குடுத்துட்டாங்க. அப்ப இது மூலம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இது மூலம் எப்படி கண்டுபிடிப்போம்னா,
இப்போ வந்து ஒரு சும்மா வந்து ரஃப்பா ஒரு ஸ்ட்ரெஸ் குடுக்குறான்னு வச்சுக்கிறேங்களேன். இப்படி குடுக்குறான்னு வச்சுக்கிறேன். இதான் ஒரு கொஸ்டின். இங்கேருந்து சும்மா நானே குடுக்குறேன். ஒரு 2 கிலோமீட்டர் லோட் ஆக்ட் ஆகுது. இங்க ஒரு 2 கிலோமீட்டர் லோட் ஆக்ட் ஆகுது. ஒரு சிம்பிள் போடுங்க. அப்ப இங்க வந்து லோட் எவ்வளவு வரும் எக்ஸ்டர்னலா? 4 கிலோமீட்டர் எக்ஸ்டர்னல் லோடு ரியாக்ஷன் 2லயும் 2, 2 கிரியேட் ஆகுது. இது வந்து ஒரு தீட்டா அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. இதுவும் தீட்டா அளவுக்கு 2 ஈக்குவல்னு வச்சுக்கிறோம். θ1, θ2ன்னு வைப்போம். அப்ப θ ஈக்குவல் டூ θ1 ஈக்குவல் θ2 2 ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்ப இது ஏன்னு பேர் வச்சுக்கிறோங்க. இது பின்னு வச்சுக்கிறோங்க. இது சின்னு வச்சுக்கிறோங்க. இப்ப நம்ம மெத்தட் ஆஃப் ஜாயின்ட் என்ன அர்த்தம்னா, இந்த ஏபிசி 3 ஜாயிண்ட் எடுத்து கண்டுபிடிக்கணும். இந்த ஜாயிண்ட் எடுத்து கண்டுபிடிக்கணும். இந்த ஜாயிண்ட் எடுத்து கண்டுபிடிக்கணும். இந்த ஜாயிண்ட். இப்ப எக்ஸாம்பிள் ஏ ஜாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, மேல ஜாயிண்ட் ஏன்னு எழுதணும். ஜாயிண்ட் ஏன்னு எழுதிட்டு, இந்த ஜாயிண்ட் ஏல என்ன இருக்கு? அத டயகிராமா அப்படியே வரையணும். ஜாயிண்ட் ஏல என்ன இருக்கு அப்படின்னா, என்ன இருக்கு? இங்கேருந்து இப்படி ஒண்ணு வருது. இங்கேருந்து இப்படி ஒண்ணு வருது. கீழ ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கக்கூடிய மெத்தட்ல, ப்ராப்ளத்துல ஈஸியா நீங்க எல்லாத்துக்கும் ஆன்ஸர் கொண்டு வந்துரலாம். ஆனா, நான் சொல்ற மாரி நீங்க எடுத்துக்கிறணும். இப்ப இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, எப்பயுமே ஜாயிண்ட் வந்து ஏ தான்னா, ம் இங்கேருந்து ஒண்ணு வந்துச்சா, அது நோக்கி வர்ற மாரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறணும். மேலேருந்து வர்றது என்ன? ஏசி. அவ மெம்பர்ல ஆக்ட் ஆகக்கூடியது தான் ஃபோர்ஸ். இப்ப இது என்ன நமக்கு? எஃப் சஃபிக்ஸ்ல ஏசி. ஃபோர்ஸ் அட் ஏசி. அடுத்து இங்கிட்டு. நோக்கி வர மாரி எடுத்துக்கணும்னு சொன்னேன். அப்ப இது என்ன நமக்கு? ஃபோர்ஸ் பி டூ ஏ. கீழ உள்ள ரியாக்ஷன் 2 கிலோமீட்டர். அப்ப இந்த இன்கிளைன்டா வர்றது எவ்வளவு? தீட்டாங்கிற அளவுக்கு இன்கிளைன்டா இருக்கு. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இதான் மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட் மெத்தட். ஜாயிண்ட் எடுத்து கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த ஜாயிண்ட் எடுத்து 2 ஃபார்முலா இருக்கு. ஒண்ணு சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0ன்னு வச்சு, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கும்போது, இங்கேருந்து இப்படி போனா நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? பிளஸ்ஸா, மைனஸா? இத பிளஸ்ஸாவும், இங்கேருந்து இப்படி வர்றத மைனஸாவும் எடுத்துக்கிறோம். அதே அடுத்து சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 வச்சு கண்டுபிடிக்கணும். கீழேருந்து மேல போனா பிளஸ் ஆவும். மேலேருந்து கீழ வந்தா மைனஸாவும் எடுத்து வச்சு சால்வ் பண்ணணும். சார் என்ன சொல்றேன் புரிதலா இருக்கா? ஓகே. அப்ப இதுல ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நல் மெம்பர் தான் மேக்ஸிமம் குடுப்பான். அதுக்கு நல் மெம்பர் நான் அடுத்து எழுத போறேன். இதுல ப்ராப்ளம் கேட்கறான்னா, நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். ஆனா அந்த அளவுக்கு வெட்டியா பெருசா சால்வ் பண்றது வேஸ்ட் தான். இருந்தாலும் சொல்றேன். அது சில விஷயங்கள ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நீங்க எந்த ஜாயிண்ட் எடுத்தாலும் ஜாயிண்ட் நோக்கி போற மாரி தான் எடுத்துக்கணும். அது அப்ப அப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க சால்வ் பண்ணும்போது ஒரு ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறணும். டென்ஷன வந்து டென்ஷன்னாவே என்ன அர்த்தம்? இழுவிசைனா பிளஸ் வருமா? மைனஸ் வருமா? காமனா? பொதுவா? ஆனா, இங்க மைனஸ்ன்னு வச்சுக்கிறோம். கம்ப்ரஷன்னா என்ன வரும் நமக்கு? பொதுவா? மைனஸ் தானே? ஆனா, இங்க பிளஸ்ன்னு வச்சுக்கிறோம். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சார், நீங்க மெத்தட் வந்து கான்செப்ட்லா பார்க்கணும் அப்டின்னா, நீங்க ஒரு சம் குடுக்குறான்னா, இங்கேருந்து மேல வந்து புடிச்சு மேலேருந்து லோடு வருது. அப்ப இது கம்ப்ரஷன் நடக்கும். ஆனா, இது டென்சைல் நடக்கும் அப்டின்னு யோசிச்சு யோசிச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு யோசிச்சு கண்டுபிடிக்கணும்னா, இது ஒர்த் இல்ல இந்த ப்ராப்ளம். ஓகேவா? நீங்க எப்படி போட்டாலும் ஆன்ஸர் கரெக்ட்டா வர்ற மாரி அந்த இடத்துல 1 செகண்ட்ஸ்ல டக்குனு போட்டு முடிச்சிரலாம். ஒரு 10 செகண்ட்ஸ்ல. அதுக்கு என்ன செய்யணும்னா, எப்பயும் ஜாயிண்ட் நோக்கி போற மாரி எல்லா ஃபோர்ஸையும் எடுத்துக்கிடுங்கன்னு நான் சொல்றேன். அப்படி எடுத்துக்கிட்டா ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறணும். டென்ஷன மைனஸாவும், கம்ப்ரஷன பிளஸ்ஸாவும் எடுத்துக்கிறணும். விதிமுறைகளுக்கு மாறுபட்டு எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். சார் புரியுதா நான் சொல்றேன்னு? அதுக்கடுத்து எப்பயும் போல ஹரிசாண்டல்ல இங்கிட்டு போனா பிளஸ், இங்கிட்டு வந்தா மைனஸ். மேல போனா பிளஸ், கீழ வந்தா மைனஸ். இந்த இந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதும். ட்ரெஸ்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிறலாம். சார் நான் ட்ரெஸ் வந்து பெரிய ப்ராப்ளம் குடுத்திருந்தாங்க. ஆனா, அதுல நான் கண்டுபிடிச்ச அவ்வளது கொண்டு வந்தா லாஸ்ட்டா 0ங்கிற ஆன்ஸர் ஆப்ஷன்ல உட்கார்ந்திருக்கு. 0 தான் ஆன்ஸர் கரெக்ட். நான் கண்டுபிடிச்ச 0க்கு அவ்வளவு நேரம் போராடினோம். அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அப்ப 0 மாரி ஆன்ஸர் வரக்கூடியதுக்கு, பார்த்தோனே படத்த பார்த்தோனே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 0 நல் மெம்பர்ன்னு ஒரு கேட்டகரில நான் ஃபர்ஸ்ட் குடுக்க போறேன். உங்களுக்கு வேல்யூ வந்தா தான் இதுக்குள்ள போய் திருப்பி பின்ன நான் சொல்றத போட்டு கண்டுபிடிக்கணும். 0 வர்ற மாரி இருக்கு அப்டின்னா, நான் சொல்ற கான்செப்ட் அப்ளை பண்ணா 0 டப்புன்னு ஆன்ஸர் வந்துரும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதான் 0 நல் மெம்பர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப 0க்கு நீங்க இப்படி தான் போட்டு கண்டுபிடிக்கணும். ஏன் நீங்க அவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்றீங்க? அப்படிங்கிறதுக்காக இப்ப நல் மெம்பர் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அப்படியே பார்த்துக்கங்க. அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. சார் முடிய போது. இதுவரையும் சொன்னது எல்லாம் புரியுது தானேல இருக்கேன். யாருக்கும் டவுட் இருக்கா? யாருக்கும் டவுட் இருக்கான்னு கேட்டேன். ஓகே. 3 கொஸ்டின் சார் பார்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடினா பெரிய பெரிய சப்ஜெக்ட் படிக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டாபிக் படிச்சுட்டு ஒரு கொஸ்டின்காண்டி படிச்சிருப்பீங்க. 2 கொஸ்டின்காண்டி படிச்சிருப்பீங்க. பார்த்துக்கிறேன்.
ஓகே. ஸ்டார்ட் பண்ணிறலாம். லாஸ்ட் பார்ட். ப்ராப்ளம்லாம் நடத்துறதுக்கு முன்னாடி நல் மெம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிக் குடுக்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறணும். சொல்றத நீங்களே பார்த்துக்கிறங்க. ஃபர்ஸ்ட்டு டயகிராம் போட்டே கீழ டக் டக்குன்னு எழுதுறேன். அதாவது இங்கிட்டு ஒரு ஜாயிண்ட் இருக்கு. இங்கிட்டு ஒரு ஜாயிண்ட் இருக்கு. அப்ப இந்த மெம்பர்ல சாரி. இ இத நீங்க டென்ஷன் சொல்லுவீங்களா? கம்ப்ரஷன் சொல்லுவீங்களா? எனிஒன்? சார் சொல்லுங்க. யாராச்சும் சொல்லுங்க எனக்கு. கம்ப்ரஷனா? அப்ப ஜாயிண்ட் வச்சு தான் பேசணும். ரூட்ரஸா இருக்கட்டும், ஃப்ரேம்டு செக்ஸரா இருக்கட்டும். ஜாயிண்ட்லேருந்து இது எப்படி போகுது 2 பாயிண்ட்டும்? ஜாயிண்ட்லேருந்து எப்படி சார் போகுது? அவே ஃப்ரம் த ஜாயிண்ட் தானே! ஜாயிண்ட்லேருந்து வெளில புடிச்சு இழுக்கிற மாரி தானே போகுது 2 ஜாயிண்ட்லேருந்து. இது இங்கேருந்து இங்கிட்டு வெளில புடிச்சு போகுது. இது வெளில போகுது. வெளில போனா என்ன அர்த்தம்? டென்ஷனா? கம்ப்ரஷனா? ஜாயிண்ட்லேருந்து. அதுக்கு தான் கேட்டேன். அதாவது அவே ஃப்ரம் த ஜாயிண்ட். எல்லாருக்கும் என்ன சொல்றேங்கிறது புரியுதா உங்களுக்கு? அவே ஃப்ரம் த ஜாயிண்ட். இது என்னது நமக்கு அப்ப? டென்ஷன் தானே! ஒரு ஜாயிண்ட்லேருந்து புடிச்சு வெளில இழுத்தா இது எக்ஸ்பேண்ட் தானே ஆகும். இங்கேருந்து புடிச்சு வெளில இழுக்கும்போது எக்ஸ்பேண்ட் தானே ஆகணும். என்ன சொன்னேன் புரியுதா சார் உங்களுக்கு? ஓகே. அவே ஃப்ரம் த ஜாயிண்ட்னா டென்ஷன். அடுத்த படம். கொலினியர் நெறைய இது பார்க்கணும். நான் சொல்றேன். நெறையன்னா ரொம்பலாம் பயப்படுவாய்ங்க. டக்குனு முடிச்சிரலாம். இப்ப இங்க ஒரு ஜாயிண்ட் வச்சிருக்கு. இங்க ஒரு ஜாயிண்ட் வச்சிருக்கு. இப்ப அவன் வார்த்தையில தான் குடுப்பான். பணம் குடுக்க மாட்டான். இப்ப வந்து டுவர்ட்ஸ் த ஜாயிண்ட். இந்த பாயிண்ட் ஜாயிண்ட் நோக்கி போகுது. இந்த இது ஜாயிண்ட் நோக்கி போகுது. அப்ப டுவர்ட்ஸ் த ஜாயிண்ட்னா என்ன சார் அர்த்தம்? கம்ப்ரஷனா, டென்ஷனா? ஜாயிண்ட்ட நோக்கி போம்போது என்ன செய்யும் அது? ஒரு செவத்த நோக்கி ஒரு பொருள் போகுது. போயிட்டு அதுல இடிக்கும்போது கம்ப்ரஷனா, டென்ஷனா? அது செவுத்துலேருந்து கயிற கழட்டி ஒரு பொருள் வெளிநோக்கி இழுக்குது. அது வந்து டென்ஷனா என்னது? அதான் மேல குடுத்தது. ஓகேவா? அப்ப பிங்கிறது என்ன அப்டின்னா, டுவர்ட்ஸ் த ஜாயிண்ட். அப்ப இத கம்ப்ரஷன்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கடுத்து கொலினியர். கொலினியர்னா என்னன்னா, எல்லா ஃபோர்ஸும் ஒரே லைன்ல ஆக்ட் ஆகுது அப்டின்னா, அத கொலினியர்ன்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்றதுன்னா, ஆ இப்போ ஒரு ஜாயிண்ட் இங்க வைக்கிறேன். இது ஒரு லைன் தானே. ஜாயிண்ட் குடுத்தாலும் இது ஒரு லைன் தானே சார். இப்ப இது வந்து 2 லைன் சொல்றேன். இப்ப புரியுதா இது ஒரு லைன்ங்கிறது? சார் புரியுதா? ஓகே. இப்ப இங்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் போகுது, இங்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் போகுது. ஆனா, ஒரே லைன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்ப கொலினியர். கோலீனியர். லீனியர்னா ஸ்ட்ரெய்ட். 2 ஸ்ட்ரெய்ட்டா இருக்குது. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே மாரி போகுது. அதான் கொலினியர். இதுக்கான விளக்கம் என்னன்னா, ஆல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் வித் ஒன் பாயிண்ட். இது இங்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் போகுது, இங்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் போகுது. ஒரு லைன்லயே ஆக்ட் ஆகும். ஆல் ஃபோர்ஸ் ஆக்டிவ் வித் ஒன் லைன். இப்படியும் போகலாம். இல்ல கிராஸாவும் இப்படி போகலாம் ஃபோர்ஸஸ். அந்த எப்படி ரூட் ரெஸ்ட் குடுக்குறான் படம்னு வந்து பாத்துக்கிறேன். ஓகே. நான் கொலினியர். அதாவது நான் கொலினியர். இங்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் போகும். இங்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் போகும். அதேதான். இப்படி ஒரு ஃபோர்ஸ் போகும். இப்படி ஒரு ஃபோர்ஸ் போகும். லைன பாத்தாலே தெரியும். ஒரே லைன்ல. இது வேற லைன், இது வேற லைன். இப்ப இது எப்படி சொல்லலாம்னா, ஆ ஆல் ஃபோர்ஸஸ் வித்தவுட் ஆக்டிங் ஒன் லைன்.
ஒரே லைன்ல எல்லா ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல அப்படின்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் கொலினியர். இப்ப நல் மெம்பர். எந்த மே லைன்ல ஃபோர்ஸ் 0 இருக்கோ அது நல் மெம்பர். இப்ப நல் மெம்பர். இப்ப இதான் சொல்லணும்னா, இதுக்கு தான் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு வந்திருக்கேன். நல் மெம்பர். இப்ப நல் மெம்பர்னா 0 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த லைன். ஒரு 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 லைன்ல ஃபோர்ஸே ஆக்ட் ஆகல. இல்ல ஒரு மெம்பர்ல ஃபோர்ஸே ஆக்ட் ஆகல. 0 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த மெம்பர். அப்பன்னா அது நல் மெம்பர்ன்னு சொல்லுவோம். 0 ஃபோர்ஸ் இருக்கிறதெல்லாம் நல் மெம்பர்ன்னு சொல்லணும் சார். படத்த பார்த்தோனே எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்களே அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப வெரி வெரி இம்பார்டன்ட் கான்செப்ட். நீங்க போட்டு மேல உள்ள மாரி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நான் ப்ராப்ளம்ஸ் தனியா லாஸ்ட்டா நடத்துவேன் ஃப்ரீயா இருக்கும்போது. இப்ப இப்டி நீங்க பார்த்தோனே மேக்ஸிமம் உங்களுக்கு நல் மெம்பர் தான் சார் ஆன்ஸரா வரும். ரேடியோவ பொறுத்தவர. நீங்க பாருங்க எடுத்து எல்லா கொஸ்டின் பேப்பரையும். எடுத்து நீங்களே சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப 2 விஷயம் குடுத்துட்டேன் சார். இப்ப இதுல எப்பயும் இது வந்து 0 ஃபோர்ஸா இருக்கும். இது 0 ஃபோர்ஸா இருக்கும். இதுல 2மே 0 ஃபோர்ஸா இருக்கும். முட்ட போடுறது தான் 0 ஃபோர்ஸ். இதுல 2மே இது 0 ஃபோர்ஸா இருக்கும். சார் என்ன மீனிங்ல சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? ஒரு ப்ராப்ளம்ஸ் குடுத்து நான் சால்வ் பண்ணி காமிக்கவா? என்ன சார் புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒரு ப்ராப்ளம் நான் குடுக்குறேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு புரியும். இந்த கொஸ்டின பார்த்தோமே, கஷ்டப்பட்டு நெறைய பேர் சால்வ் பண்ணிட்டு தான் உட்கார்ந்திருப்பாங்க. அப்பயும் ஆன்ஸர் கரெக்ட்டா வராது. ஓகேவா? பார்த்தோனே எதனா போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப ஒரு 10 கிலோமீட்டர் லோடு வருது. ஓகேவா? இப்ப என்ன கேட்கிறான்னா, நல்லா பாருங்க. அவன் கேட்கிறது ஃபோர்ஸ் அட் சிடி அல்லது டிஏ என்ன அப்படின்னு கேட்கிறான். இப்ப மேல குடுத்த படத்துல இந்த கான்செப்ட் ஒத்துழைப்பா வருதான்னு பாருங்க. இதே மாரி தானே இந்த படம் இருக்கு இந்த இதுல சில. அவன் என்ன கேட்கிறான்? சிடி தானே கேட்கிறான். சிடின்னா என்ன அர்த்தம்? இதானே சிடி இல்ல டிஏ, டிசி 2மே ஒண்ணு தானே. அப்ப இது எப்படி இருக்கு? படத்துல பார்த்த மாரி தானே இங்க இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும்? சார் அவன் கேட்கிறது சிடி தானே. அப்ப எஃப்சிடியோட வேல்யூ என்னவா இருக்கும்? நீங்க போட்டுலாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்ல. அப்ப என்ன வருது? 0 கிலோநியூட்டன். இதான் நல் மெம்பர். சார் அப்ப இதுல வந்து இது நல் மெம்பர். சார் புரியுதா? சார் இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் இதுல வந்து இப்படி போட்டீங்களே, இது மாரி தானே இது இருக்கு. இது, இது, இது மாரி தானே இருக்கு. அப்ப இத 0 பண்ணிறலாமா சார் அப்படின்னா, அத 0 பண்ணக்கூடாது. வெறும் இது 2த்தையும் இல்ல. கீழ கிஞ்சிறு இருக்கு. கிஞ்சிறு இருந்துச்சுன்னா என்ன வரும்? இங்க ஒண்ணு வரும், இங்க ஒண்ணு வரும். அப்ப அந்த ஜாயிண்ட் எப்படி இருக்கு? அந்த ஜாயிண்ட் இப்படி இருக்கு. இப்படியா நான் படம் மேல குடுத்தேன்? 4 வர்ற மாரியா குடுத்தேன் அந்த இடத்துல? சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? 2ன்னா 2 ஒத்தியும் இருக்கணும். சார் ஓகேவா? சரி ஓகே. இப்ப உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்துச்சுன்னா, இன்னொரு ப்ராப்ளம் குடுக்குறேன். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்ட ப்ராப்ளத்த சின்ன சின்னமா நான் எழுதிட்டு இருக்கேன். எக்ஸாம்ல கேட்ட ப்ராப்ளம் எல்லாமே. இப்ப எழுதுறது எல்லாமே. இப்ப அடுத்த ஒரு குட்டி ப்ராப்ளம் எக்ஸாம்ல கேட்டது தான். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, படம் போட்டுக்குறேன். எப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இப்ப இதுல எது நல்ல மெம்பரா வரலாம்? எனிஒன்? இந்த இடத்துல எப்படி இருக்கு? வேற ஏதாச்சும் வந்திருக்கா இங்க? இந்த இடத்துல என்ன சார் இருக்கு? இது நல் மெம்பர், இது நல் மெம்பர். இந்த இடத்துல எப்படி சார் இருக்கு? இது நல் மெம்பர் தானே? சார் புரியுதா நான் சொல்ல இருக்கேன்? அப்ப இதுல இந்த கேஸ் படி இது வந்துருச்சு. இந்த கேஸ் படி இது வந்துருச்சு. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? ஓகே. கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஜேடிஏ கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. அப்ப தெரியும் இதோட பெனிஃபிட் என்னன்னு. ஓகே. அடுத்து. அடுத்து என்னன்னா, இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான்.
சாரி. அவன் நெறைய ஏபிசிடி தான் குடுத்து எழுதி வச்சிருப்பான். அவன் கொஸ்டின்ங்கும்போது டிஎன்பிஎஸ்சி சும்மாவா மேக் பண்ணுவாங்க. லெட்டர்ஸ் நெறைய படத்தோட லுக் இப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஏ, பி, சி, டி, இ, எஃப். அவங்க இதுல ஏதாச்சும் ஒண்ணு கேட்டிருப்பான். இதுல நம்ம கான்செப்ட் படி இது எதுக்கு சார் 0 போடலாம்? இது 0 பண்ணலாமா? இத 0 பண்ணலாமா? இத 0 பண்ணலாமா? இப்ப புரியுதா நான் சொல்றேன்னா? எந்த கேஸ்? நல்வம்பர்ல. இந்த படத்தோட கேஸ். சரி ஓகேவா? ஓகே தானே? புரியுதா இல்லையா? நல் மெம்பர்னா ஒரு மெம்பர்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்பன்னா 0 வருதோ அதான் நல் மெம்பர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே? அப்ப மெம்பர்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் 0 வந்தா நல் மெம்பர். இது தனியாவே டாபிக் இருக்கு எக்ஸாம்ல. அதுக்காக தான் திருப்பி எழுதுறேன். இது வந்து சும்மா வந்து நானா கண்டுபிடிச்ச மெத்தட்லாம் இல்ல. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது தனி ஒரு டாபிக்கே இருக்கு. நல் மெம்பர்ங்கிற கான்செப்ட் இருக்கு. லாஸ்ட் டாபிக்கா. அதுக்கு தான் எழுத குடுத்துருக்கேன். இல்ல ஒரு இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கும்போது பிளஸ், மைனஸ் ஒரு நம்பர்ல வருது ஃபோர்ஸ் அப்டின்னா, அதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்லணும்னா நான் சொல்றேன். ஓகேவா? அதாவது அதுக்கு ஒரு பெரிய சம் தான் சால்வ் பண்ணி காமிக்கணும். ஏதாச்சும் ஒரு செஷன்ல சொல்றேன். இல்லாட்டி இன்னைக்கு ஈவினிங் கூட 1 ஹவர் எஸ்ஸே எடுத்துட்டு வேணா, ஒரு சம் வேணா நான் சொல்லி குடுக்குறேன். அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. மேக்ஸிமம் இவ்வளவு தான் கேட்பாங்க. இன்னும் ஒரு ஒரு கான்செப்ட் பத்தி எழுதி வச்சுக்கிருங்க. இது ஃபியூச்சர் பர்ப்பஸ்க்கு யூஸ் ஆகும். எப்பயும் லோட் மேல வந்துச்சுன்னா, பிளஸ், மைனஸ் வச்சு ஆன்ஸர் கண்டுபிடிக்க சொல்றேன். சப்போஸ் வேல்யூ நம்பர்ல வரல. ஆன்ஸர் எப்படி சார் வரும் அப்டின்னா, தலைக்கு மேல வந்தா கம்ப்ரஷன், காலுக்கு கீழ வந்தா டென்ஷன். இப்போ ஒரு மெம்பர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லோடு மேல குடுக்குறாங்க அப்டின்னா, இது கம்ப்ரஷனா இருக்கும். சில இடத்துல கீழ குடுத்திருப்பான். இழுக்கிற மாரி. சில இடத்துல எப்படி குடுத்திருப்பான் அப்டின்னா, இப்படி குடுத்திருப்பான். இந்த இடத்துல லோடு வந்து சில கீழ இழுக்கிற மாரி இருக்கும். அப்ப இது டென்ஷன். கம்ப்ரஷன்னா இது வந்து எப்பயும் போல யுனிவர்சல் ஃபார்முலா தான். கம்ப்ரஷன்னா மைனஸ், டென்ஷன்னா பிளஸ். நான் குடுத்த அந்த கான்செப்ட்ல தான் நம்ம எடுத்துக்குள்ளத எடுத்துக்கிறோம். டென்ஷன்னா மைனஸ், கம்ப்ரஷன்னா பிளஸ். இது எப்பயும் தான். இது எதுக்கு நான் குடுத்தேன்னா, இப்ப 10 வருதுன்னா, -10 கிலோமீட்டர் தான் ஆன்ஸர்ல இருக்கும். இதுனா +10 தான் ஆன்ஸர்ல இருக்கும். அப்ப இது த தலைக்கு மேல, காலுக்கு கீழ அது மாரி. அப்ப தலைக்கு மேல வந்தா கம்ப்ரஷன். அடையாளத்துக்காண்டி எழுதிக்கிறேங்க. இதெல்லாம் ப்ராப்ளம் ஏஇல தான் கேட்டிருக்காங்க. மேல கம்ப்ரஷன், டென்ஷன். குடுத்திருக்க வேல்யூ ஸ்ட்ரெய்ட்டா ஆன்ஸரா எடுத்து போறது. ஆனா அதுல பிளஸ், மைனஸ் கம்ப்ரஷன் டென்ஷன் மாத்திருப்பான். வேல்யூ ஒரே தான் இருக்கும். அது மேல வரக்கூடிய லோடு எப்பவுமே கம்ப்ரஷன் வரும். கீழ உள்ளது டென்ஷன் வரும். அவ்வளவுதான். இதுதான் ஞாபகம் வச்சுக்கிறேன். சரி ஓகேவா?
ஃபர்ஸ்ட்டு இந்த சம்ல ஏதாச்சும் ஒண்ணு தான் கேட்பான். மெம்பருக்கு வந்து இது என்ன வரும்னு. அவசரப்பட்டு இத 0ன்னு ஆக்கக்கூடாது. ஜஸ்ட் இப்டி கீழ எதுவுமே வராம இப்டி வந்தா தான் 0ன்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஆனா கீழ என்ன வந்திருக்கு? நமக்கு கீழ வந்து ஒரு லோடு வந்திருக்கு. இப்ப இந்த லோட வந்து எப்டி எழுதுவீங்க? நான் அப்ப தான் சொன்னேன். தலைக்கு மேல வந்தா கம்ப்ரஷன், காலுக்கு கீழ வந்தா டென்ஷன். இந்த லோட எப்டி எழுதலாம்? இல்லாட்டி அந்த கான்செப்ட் வேணாம். எப்பயும் நீங்க மேல போனா பிளஸ், கீழ வந்தா மைனஸ் அது மாரி எழுதிக்கிறங்க. ஆன்சர் வந்து சொதப்பமா வரும். ஓகே. இப்ப RA, RB கண்டுபிடிக்கணும் சார். இந்த இடத்துல RA, Hயும் வரும். ஏன்னா, இங்க ஹரிசாண்டல் லோடு வருதுனால ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வரும். இது இங்கிட்டு வந்துச்சுன்னா, இது இங்கிட்டு வரும். HA. இங்க வெர்டிகல் லோடு கீழ போகுது. அப்ப மேலாப்ல RA, இங்க RB வரும். இப்ப என்ன வரும்? இப்ப இங்க இது மேல போறது என்ன இருக்கு? RA மேல போகுது. பிளஸ் RB மேல போகுது. ஆனா 18 கீழ வருது. -18 ஈக்குவல் டூ 0. இது சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டூ 0க்கு ஃபார்முலா. அப்ப RA பிளஸ் RB ஈக்குவல் டூ -18 எங்கிட்ட போச்சுன்னா +18. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறங்க. இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, வெரி கேர்ஃபுல். மொமெண்ட் அபௌட் A ஈக்குவல் டூ 0ன்னு வச்சு கண்டுபிடிக்கணும். ஏன்னா RA, RB தெரிஞ்சா தான் இந்த சம் சால்வ் பண்ண முடியும். அப்ப மொமெண்ட் அபௌட் A ஈக்குவல் டூ 0ன்னு வைக்கிறேன். அப்ப A பொறுத்து எல்லாத்தையும் சுத்தி விடுங்க. இப்ப Aக்கு பதிலா எப்பயும் போல டாட்டட் லைன் வரைங்க. இங்க நான் வரையிறேன். RB சுத்திட்டா கீழேருந்து மேல போகுது. ஆனா டிஸ்டன்ஸ் என்ன? 6 இருக்கு. அப்ப கீழேருந்து மேல போனா பிளஸ். பிளஸ் RB இன்டு 2, 2 4 ஓகே. 18 சுத்திட்டா எப்படி வரும்? மேலேருந்து கீழ வருது. ஆனா 2 டிஸ்டன்ஸ்ல. அப்ப -18 இன்டு 2. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? இங்க ஒரு 18ங்கிறது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்கா? இத சுத்திட்டா என்ன ஆகும் அப்டின்னா, இங்க எப்படி வெர்டிகல் லோடுக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எப்பயும் எடுக்கிறோமோ, அது மாரி ஹரிசாண்டல் லோடுக்கு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இங்க 1.5 மீட்டர் இருக்கு. அப்ப இத சுத்திட்டோம்னா, நல்லா கவனிங்க. இந்த 12 சுத்தி வரும்போது எப்படி ஆகும் அப்டின்னா, மேலேயும் சுத்தி கீழ தான் போகுது. அப்ப -12 இன்டு டிஸ்டன்ஸ் என்ன? 1.5 ஈக்குவல் டூ 0. இப்ப எல்லாத்தையும் சால்வ் பண்ணா RB கண்டுபிடிச்சிடலாம். RB வச்சு RA வந்து 1வது ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணிறலாம். அப்ப RB 4 இன்டு RB 18 2 36 12 இன்டு 1 1.5 போட்டா என்ன வரும்? ஆ உங்களுக்கு ஆ 12 3/2 தானே. அப்ப 6 6 18 வரும். ஈக்குவல் டூ 0. அப்ப 4 RB அதுக்கு அடுத்து என்ன வரும் உங்களுக்கு? ஈக்குவல் டூ -36 -18யும் கூட்டுனோம்னா, அ 36 46 46 8யும் கூட்டுனோம்னா, உங்களுக்கு எவ்வளவு வரும்? 54 வரும். அப்ப -54 இங்கிட்டு போனா +54. அப்ப RB ஈக்குவல் டூ 54 இந்த 4 இங்கிட்டு வந்தா வகுத்தல்ல 4. இப்ப என்ன வரும்? 13.5 கிலோமீட்டர். அப்ப RB 13.5 கிலோமீட்டர்னா, அப்ப RA என்ன வரும்? ஈக்குவேஷன் நம்பர் 1ல போடுங்க. ஏன்னா எஸ்எஃப்டி, பிஎம்டி முடிச்சுட்டு வந்துட்டு நீங்க முழிக்கிறீங்கன்னா அப்டின்னா பாத்துக்கங்க. முழிக்கக் கூடாது. ஈக்குவேஷன் வந்து 1. அப்ப RA பிளஸ் RB வந்து என்ன குடுத்திருக்கோம்? 18ன்னு குடுத்திருக்கோம். இப்ப RB என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? RA தான் வேணாம். RB வந்து 13.5 கிலோமீட்டர்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவல் டூ 18. அப்ப RA ஈக்குவல் டூ 18 மைனஸ் 13.5. அப்ப RA ஈக்குவல் டூ 18ல 13.5 போச்சுன்னா என்ன வரும்? நமக்கு 4.5 வருமா? 4.5 கிலோமீட்டர். இப்ப ரிசல்ட்ல RA, RB ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இத எடுத்து எழுதுங்க. அப்ப RA ஈக்குவல் டூ 4.5 கிலோமீட்டர். RB ஈக்குவல் டூ 13.5 கிலோமீட்டர். அவ்வளவுதான் தட்ஸ் ஆல். இன்னும் சம்மு முடியல. அவன் ஏதாச்சும் ஒரு ஜாயிண்ட்ல எடுத்து கோர்ஸ் தான் கேட்பான். நான் ஒரு ஜாயிண்ட் முடிச்சுட்டு மத்த எல்லாத்தையும் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கா குடுத்துருவேன். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிரும் லட்சணம். எப்படி புரிஞ்சிருக்குன்னு. இப்ப நான் ஜாயிண்ட் ஏவ எடுக்க போறேன். எல்லா ஜாயிண்ட்டும் அப்படிதான். கான்செப்ட் எப்படி? இப்படி போனா பிளஸ், இப்படி வந்தா மைனஸ் ஹரிசாண்டல்ல. அதே மேல போனா பிளஸ், கீழ வந்தா மைனஸ். வர்ற ஆன்சர் வந்து மைனஸ்ல வந்துச்சுன்னா டென்ஷன் எடுக்கணும். அதே பிளஸ்ல வந்தா கம்ப்ரஷன் எடுக்கணும். இது நம்ம ரூல் படி. அப்ப என்ன செஞ்சுக்கலாம்? இப்ப ஜாயிண்ட் ஏ எடுக்கணும்னா எல்லாமே ஜாயிண்ட் ஏ நோக்கி போற மாரி படுத்துக்கலாம். இப்ப ஜாயிண்ட் ஏங்கிறது எப்படி இருக்கு? இங்க இப்படி ஒண்ணு இருக்கு. இங்கேருந்து ஒண்ணு வருது, இங்கேருந்து ஒண்ணு வருது. அப்ப எல்லாம் அத நோக்கி வர மாரி எடுத்துக்கலாம். படம் நான் கீழ குடுக்குறேன் பாருங்க. நான் ஜாயிண்ட் ஏ தான் கண்டுபிடிப்பேன். மத்ததெல்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுவே தெரிஞ்சு போயிரும். நான் கண்டுபிடிக்கிறதே அவன் வந்து வேல்யூ வர்ற மாரி குடுக்குறான்னா, அப்ப நீங்க என்ன தவிர்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் கண்டுபிடிக்கிறேன். ஜாயிண்ட் ஏ. அப்ப ஜாயிண்ட் ஏ எப்படி இருக்கு? இன்னொரு புள்ளிய வைங்க. அங்கேருந்து இப்படி ஒண்ணு வருது. நோக்கி வர மாரி தான் நான் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அப்ப அங்க என்ன குடுத்தோம்? டி குடுத்தோமா? அப்ப டிலேருந்து ஏக்கா? அப்ப எஃப்டிஏ. அதுக்கடுத்து இங்கேருந்து ஒண்ணு வருது. சிலேருந்து தானே? அப்ப எஃப்சிஏ. கீழ என்ன இருக்கு? ஆர்ஏ. இவ தான் கண்டுபிடிச்சேன். ஆர்ஏங்கிறது என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்ப? அதாவது 4 புள்ளி சாரி 4.5 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஹச் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஹச் உங்களுக்கே தெரியணும். சார் இங்க பாருங்க. இங்கேருந்து
12 போகுதுன்னா, அப்ப இங்கேருந்து வெளில எவ்வளவு போகும்? 12 தான் வரும். அப்ப உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேனே, இங்கேருந்து போனா பிளஸ், இங்கேருந்து தான் மைனஸ்ன்னு. அப்ப கட்சிய இப்ப RE, RB கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, ஏன் அந்த பிரச்சனை? இங்கிட்டு போட்டுக்கங்க. சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0. மேலேருந்து இப்படி போகுது. இந்த டைரக்ஷன்ல போகுது 12. அப்ப பிளஸ் 12. கட்சிய வந்து வெளிநோக்கி இங்கிட்டு போகுது. அப்ப மைனஸ் கட்சிய ஈக்குவல் டூ 0. அப்ப பிளஸ் 12 கட்சிய மைனஸ் ஆகிட்டு போனா பிளஸ். அப்ப கட்சிய ஈக்குவல் எவ்வளவு இருக்கு? 12 கிலோமீட்டர். அப்ப அந்த ஏ ஜாயிண்ட்ல என்ன இருக்கு? கட்சியவும் இருக்கு. அப்ப ஏ ஜாயிண்ட்ல கட்சியவும் வெளிநோக்கி போகுது. 12 இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது எழுதியிருக்குது? ஓகே தானே? ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, 2 கான்செப்ட் சொன்னேனே. ஒண்ணு சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டூ 0ன்னு வைக்கணும். இன்னொன்னு சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டூ 0ன்னு வைக்கணும். எப்பயும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு ஜாயிண்ட்ல இப்படி இன்க்ளைன்டா ஒரு தீட்டாங்கிற நம்பர் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தீட்டாங்கிறது இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த இன்க்ளைன்ட நம்ம கேன்சல் பண்ணணும். இந்த இன்க்ளைன்ட கேன்சல் பண்ணா ஒண்ணு ஹரிசாண்டலா இன்க்ளைன்ட் வைக்கணும். வெர்டிகலா வைக்கணும். இன்க்ளைன்ட ஹரிசாண்டலா வச்சோம்னா, ஓகேவா? இப்ப இதுல ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் இன்டு காஸ் தீட்டான்னு குடுக்கணும். ஹரிசாண்டலா வைக்கும்போது. வெர்டிகலா வைக்க எஃப் இன்டு சைன் தீட்டான்னு குடுக்கணும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இன்க்ளைன்ட ஹரிசாண்டலா வச்சா காஸ் தீட்டா, வெர்டிகலா வச்சா சைன் தீட்டா. இன்க்ளைன்ட கேன்சல் பண்ணிறணும் எப்பயுமே. ஓகேவா? ஓகே. அப்ப இங்க நமக்கு வந்திருக்க அந்த எஃப்டிஏங்கிறது இன்க்ளைன்ட். அப்ப இது வந்து ஒரு 45 டிகிரி வருதுன்னு வச்சுக்கிருங்க. 45 டிகிரி வருதுன்னு வச்சுக்கிருங்க. அப்ப 45 டிகிரி. அப்ப இத வந்து கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணா என்ன செய்யணும்? ஆல்ரெடி எஃப்சிஏ வந்து இங்கிட்டு கர்சன்லா போகுது. அப்ப அது மேலயே என்ன செய்யணும்? எஃப்டிஏ இன்டு காஸ் 45 டிகிரின்னு வைக்கணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும் இங்க? வெர்டிகலா வைக்கணும். அப்ப எஃப்டிஏ இன்டு சைன் 45 டிகிரி. சார் புரியுதா எல்லாருக்கும்? கவனிக்கிறீங்க. யாராச்சும் ஒரு ஆளாச்சும் கவனிக்கிறீங்களா? இருக்கீங்களா கிளாஸ்ல? ஓகே. அப்ப ஹரிசாண்டலாவும் நோக்கி போற மாரி வைக்கணும். வெர்டிகலா அது நோக்கி போற மாரி வைக்கணும். அப்ப சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 எப்பயும் தொடாதீங்க. வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டூ 0 வச்சு இத கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா வந்துரும் கொஞ்சம் ஆன்சர். அப்ப ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிங்க. அதுக்கு அடுத்து இதுக்கு வாங்க. இப்ப வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0ன்னா அர்த்தம் கீழ இருந்து என்ன போகுது? RA. கீழ இருந்து மேல போகுது RA. அப்ப பிளஸ் 4.5 கிலோமீட்டர். மேல இருந்து FDA என்ன வருது? கீழ வருது. அப்ப மைனஸ் FDA சைன் 45 டிகிரி சி ஈக்குவல் டூ 0. வேற ஏதாச்சும் வருதா வெர்டிகலா? இல்ல. அப்ப 4.5 வெளில வச்சுக்கிருங்க. மைனஸ் இங்கிட்டு போனா பிளஸ். அப்ப FDA சைன் 45 டிகிரி. அவன் எது கேட்கிறானோ அதுக்கு எடுக்கணும். நான் இப்ப FDA கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எடுத்துக்கிறேன். அப்ப சைன் 45 டிகிரியோட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு? சைன் 45 டிகிரியோட வேல்யூ என்ன வரும்? √2 1/√2 1/√2. அப்ப 4.5 சி ஈக்குவல் டூ FDA இன்டு 1/√2. அப்ப 4.5 ஆ FDA இந்த 1/√2 இங்கிட்டு வந்துச்சுன்னா பெருக்கல் வந்துரும். அப்ப இன்டு √2. √2 ஓட வேல்யூ 1.414. அப்ப 1.414 ஓட 4.5 பெருக்கணும் அப்டின்னா, FD யோட வேல்யூ கிடைக்கும். அது பெருக்குனா 4 செட் DA வந்து என்ன வருது அப்டின்னா, என்ன வேல்யூ வருது? ஒரு 7.5 வருதுன்னு வச்சுக்கங்களேன். 7.5 கிலோமீட்டர்ன்னு வருது. இப்ப இந்த வந்திருக்க வேல்யூ பிளஸ்ல வந்திருக்கா? மைனஸ்ல வந்திருக்கா சார்? சார் பிளஸ்ல வந்திருக்கா? மைனஸ்ல வந்திருக்கா? வேல்யூ 7.5ங்கிறது. பிளஸ்ல. ஆனா ஆப்ஷன்ல கம்ப்ரஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பான். இப்ப தான் கவனமா இருக்கணும். நம்ம எடுத்த ரூல் என்ன? என்ன ஜாயிண்ட் எடுத்தாலும் அது நோக்கி வர்ற மாரி தான் எடுத்திருக்கோம். அப்பன்னா பிளஸ்ல வந்திருக்குன்னா இங்க என்ன போடணும்? பிராக்கெட்ல. டென்ஷன் எழுதணுமா? கம்ப்ரஷன் எழுதணுமா? நம்ம ரூல் படி. நம்ம ரூல் வந்து நம்ம மனசுல தான் இருக்கும். ஆன்சர் கரெக்ட்டா வந்துரும். டிஎன்பிசிக்கு ஆன்சர் தானே கரெக்ட். சொல்லுங்க. பிளஸ்ல வந்து என்ன எழுத சொல்லிருக்கேன்? கம்ப்ரஷனா? டென்ஷனா? கம்ப்ரஷன். இப்ப ஆப்ஷன்ல கம்ப்ரஷன் கரெக்ட்டா ஆன்சர் வரும் பாருங்க. எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்றேன்னு? சார் ஓகேவா? கம்ப்ரஷன் நீங்க போடணும். ஆன்சர்ல 7.5 டென்ஷன் இருக்கும். 7.5 கம்ப்ரஷன் இருக்கும். நம்ம ரூல் படி பிளஸ்ஸ வந்து கம்ப்ரஷன் போடணும். மைனஸ வந்து டென்ஷன்னு போடணும். அப்ப நீங்க அதாவது நீங்க கான்செப்ட்ல போட்டு நான் கண்டுபிடிக்கணும்னா, ஒரு இது கூட ஆன்சர் யாருக்கும் வராது. ரொம்ப நாலெட்ஜிபிளா இருக்கக்கூடியவங்க தான் கான்செப்ட்ல போட்டு கண்டுபிடிக்க முடியும். அது வேணாங்கிறேன் நான். ஓகேவா? நான் சொல்ற மாரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு போற மாரி எடுத்துக்கிறேங்க. டென்ஷன மைனஸா எடுத்துக்கிறேன். கம்ப்ரஷன பிளஸ்ஸா எடுத்துக்கிறேன். மேல போனா பிளஸ், கீழ வந்தா மைனஸ். இது எப்பயும் உள்ள யுனிவர்சல் ஃபார்முலா தான். ரைட் ஹேண்ட் சைடு நோக்கி போனா பிளஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நோக்கி போனா மைனஸ். அவ்வளதான். இப்ப இங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கரிசனல பொறுத்துக்கு வாங்க சார். இந்த சைடு வாங்க. நமக்கு எது கேட்கறானோ அத கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இப்ப இதோடயே முடிச்சிடலாம் அந்த ஸ்டெப்ப. இருந்தாலும் நான் ஒரு ஜாயின் கண்டுபிடிச்சுட்டா மத்த ஜாயின்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்கல்ல. அதுக்காக குடுக்குறேன். இப்ப இந்த சைடு கண்டுபிடிங்க. இப்ப கரிசனல பொறுத்து ஈக்குவல் 0. 12 வெளி நோக்கி போகுது இந்த சைடு. அப்ப -12. அதுக்கடுத்து அதுக்கடுத்து என்ன இருக்கு? இங்க 2மே இந்த சைடு வருது. இங்க நோக்கி வருது. அப்ப பிளஸ் எஃப்சிஏ சாரி மைனஸ் தானோ? சாரி. இப்படி போனா மைனஸ் தானே. இங்கிட்டு போனா மைனஸ் தானே. எல்லாமே இங்கிட்டு தான் போதோ? ஓகே. அப்ப மைனஸ்
எஃப்சிஏ மைனஸ் எஃப்டிஏ காஸ் 45 டிகிரி சி ஈக்குவல் டு 0. நல்லா கவனிங்க. அப்ப -12 மைனஸ் எஃப்சிஏ இப்ப எஃப்டிஏ என்ன சார் வரும் வேல்யூ? எஃப்டிஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆல்ரெடி? எஃப்டிஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 7.5 ஓகே. நான் வேலைய அப்படியே போடுங்க. அப்ப 7.5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே. அப்ப 7.5 இங்க பிளஸ் மைனஸ்னா போட வேணாம். cos 45 டிகிரி அது 1/√2 தான். t ஈக்குவல் டு 0. அப்ப 7.5 டிவைடட் பை 1/√2 போட்டா என்ன வரும்? அப்ப இந்த -12 இது எல்லாத்தையும் போட்டா எப்படி வரும்னா, மைனஸ் எஃப்சிஏ ஒரு ஸ்டெப் இக்னோர் பண்ணிடுறேன். -18 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அப்ப 2லயும் மைனஸ் இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? அப்ப எஃப்சிஏ ஈக்குவல் டு இங்க மைனஸ் எஃப்சிஏ ஈக்குவல் டு பிளஸ் 18 இங்கனா -18 பிளஸ் 18. அப்ப இந்த மைனஸ் அங்கிட்டு போயிரும். அப்ப எஃப்சிஏ ஈக்குவல் டு -18 கிலோமீட்டர்ன்னு இருக்கு. இப்ப ஆன்சர் நம்ம ரூல்ஸ் படி சொல்லுங்க. நம்ம படி வரும்போது ஆன்சர் மாறிடும்ல. கம்ப்ரஷன் டென்ஷன். 18க்கு கரெக்ட்டா வந்துரும் நமக்கு. இப்ப என்ன ஒரு டென்ஷன் வருமா? கம்ப்ரஷன் வருமா? மைனஸ்னா? டென்ஷன். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்ப ஆப்ஷன்ல டென்ஷன்ல தான் அடிக்கணும். எல்லாருக்கும் புரியுதா? அவன் சம்ல நல் நம்பர் 0 பொருசு கேட்டானா மேல சொல்லிக் குடுத்துட்டேன். வேல்யூ வர மாரி கேட்டாலும் இந்த சொல்லிக் குடுத்துட்டேன். சரி ஓகே தானே? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அப்ப ஏதாச்சும் ஒண்ணு தான் கேட்பான். எஃப்சிஏ, எஃப்டிஏன்னு. இப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஹோம்வொர்க் என்ன அப்படின்னா, ஜாயிண்ட் பிக்கு கண்டுபிடிக்கணும். ஜாயிண்ட் சிக்கு கண்டுபிடிக்கணும். ஜாயிண்ட் பி முடிச்சுட்டு சிக்கு வாங்க. பி கண்டுபிடிக்கும்போது எப்பயும் சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 அடுத்து டக்குனு ஆன்சர் வந்துரும். எப்பயும் இன்க்ளைன்டா வர்றத 45 டிகிரி அது. ஓகே இந்த லைன்னா 45 டிகிரி. குடுத்தாலும் குடுக்கலாட்டி எப்பயும் இது 45 டிகிரின்னு வச்சுக்கணும். குடுத்துட்டா 60ன்னு குடுத்தா பிரச்சனை இல்ல. அவன் இதுவே குடுக்கலாட்டி 45 டிகிரின்னு வச்சுக்கிருங்க. ஓகே. இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்க்ளைன்டா குடுத்தானா அது இன்க்ளைன்ட ஹரிசாண்டலாவும் மாத்தணும், வெர்டிகலாவும் மாத்தணும். இப்ப இது இன்க்ளைன்டா இருந்தா இத நீக்கணும். இப்ப ஆல்ரெடி இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இப்ப இது 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 ஹரிசாண்டலா மாத்தணும், வெர்டிகலாவும் மாத்தணும். இத ஞாபகம் வச்சுக்கங்க கான்செப்ட். சார் ஓகேவா? ஓகே. அப்ப நீங்க நீங்க எத்தன கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா, நான் கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? இந்த மெம்பர் கண்டுபிடிச்சிருக்கேன் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் செட்டு டிஏ கண்டுபிடிச்சிருக்கேன். டிஏ, ஏடி 2 ஒண்ணு தான். அதுக்கடுத்து இது கண்டுபிடிச்சு குடுத்துருக்கேன். அதாவது ஃபோர்ஸ் செட்டு என்ன சிஏ கண்டுபிடிச்சு குடுத்துருக்கேன். நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? 3ஏ 3 ஃபோர்ஸ் தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. நீங்க பி கண்டுபிடிச்சிட்டா 2 முடிச்சிடுவீங்க. எஃப்டிபி கண்டுபிடிச்சிருவீங்க. எஃப்சிபி கண்டுபிடிச்சிருவீங்க. பிய தொட்டாவே ஜாயிண்ட்ட. மீதி வந்து டிய தொடும்போது எல்லா வேலையும் தெரியும். அப்ப இது எஃப் இது நல் மெம்பர் இல்ல. கீழ ஒரு இது வருது பாத்துக்கங்க. அப்ப எஃப்சிடி கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது எஃப்சிடி கண்டுபிடிக்கணும், எஃப்டிபி கண்டுபிடிக்கணும், அதுக்கு அடுத்து எஃப்சிபி கண்டுபிடிக்கணும். எஃப்சிபி கண்டுபிடிக்கணும். இத 3ம் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இதான் உங்களுக்கான ஹோம்வொர்க். நைட் 9 மணிக்கு தான் செஷன் போட்டிருக்கேன் எஸ்சி. அவ்வளவுதான் சம்மும் முடிச்சுட்டேன் சார். டோட்டலா இதுல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டும் முடிச்சுட்டு இனிமே நான் இதுல டச் பண்ண வேண்டியது இல்ல எதுவுமே. ஏடியோ லெவலுக்கு. சரி ஓகே தானே? புரியுதா எல்லாருக்கும்? இதோட உங்களுக்கு எத்தனை யூனிட் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, 7 யூனிட் முடிச்சிருக்கோம். இதோட டோட்டலா 7 யூனிட்ஸ் ஓவர். இன்னைக்கு ஈவினிங் வந்து ஆ ஆர்சிசில கான்கிரீட் டெக்னாலஜி சிமெண்ட் 2யும் சேர்த்து நடத்தி விட்டுருவேன். ஏன்னா ஆர்சிசி நடத்தணும்னா சிமெண்ட் கான்கிரீட் சொன்னா தான் நடத்த முடியும். சிமெண்ட் கான்கிரீட் எங்க உட்கார்ந்திருக்கு? இங்கேயும் உட்கார்ந்திருக்கும், அங்கேயும் உட்கார்ந்திருக்கும். இதுல என்ன பியூட்டினா 5 கொஸ்டின் வந்துரும் சிமெண்ட் கான்கிரீட்ல. சிஎம்சிபிலயும் இதுலயும் 2லயும் உட்கார்ந்திருக்கும் அது. அதனால அதுலயும் சேர்த்து நடத்திட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து 9 மணிக்கு தான் கிளாஸ் ஆரம்பிக்கும். சாப்பிட்டுட்டு வந்துருங்க. செஷன் 11:30 இல்ல 11:15 வரையும் போகும். சாப்பிட்டுட்டு வந்துருங்கன்னு நான் சொல்லிட்டேன். சரி ஓகேவா? ஓகே. இப்ப இனிமே நமக்கு இருக்க ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ல ஒண்ணோடு தான் இருக்கு. எஸ்சிஓடி தான் இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2மே வர தியரி. சரியான தியரி. சிஎம்சிபின்னா உங்களுக்கே தெரியும் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. சாரி காலேஜ்ல படிச்சிருப்பீங்க. நான் என்னோட ஸ்டைல்ல தான் நடத்துவேன். ஈஸியா தான் இருக்கும். எது இம்பார்ட்டன்ட்னோ அதான் சொல்லுவேன். இருந்தாலும் அது தியரி தானே. படிச்சு தானே ஆகணும் தியரி. தியரி வந்து எப்படி இருந்தாலும் இப்ப பார்முலாலாம் சொல்றேன். இப்படி இப்படி ஷார்ட்கட் வச்சுக்கிருங்கண்ணா. தியரிக்கு எப்படி சொல்றது? முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லுவேன் சில விஷயங்களுக்குலாம். மனப்பாடம் பண்றதுக்கு. ஓகே. ஓகே சார். அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க் யூ சார். ஓகே. அட்டெண்டன்ஸ் குடுத்துட்டு போங்க.